ஓகே, வெல்கம் டு ட்ரேட் பிளான். நம்ம இந்த ட்ரேட் பிளான்ல பார்க்க போறது 14th செப்டம்பர். ஐ மீன் 14th செப்டம்பர்னா 3rd செப்டம்பர்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக் செப்டம்பர்து, ஃபர்ஸ்ட் வீக் அக்டோபர்து, செகண்ட் வீக் அக்டோபர்து, இந்த 4 வீக்கும் கவர் பண்ண பார்க்கலாம். இந்த ட்ரேட் பிளான்ல வந்து நம்ம 3rd வீக் செப்டம்பர்தும் 4th வீக் செப்டம்பர் தான் கவர் பண்ண போறோம். ஆக்சுவலா ட்ரேட் பிளான் நம்ம இங்க ப்ரொவைட் பண்றது உங்களுக்கு இது வரைக்கும் எடுத்து முடிச்சிருக்க கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கு. என்னென்ன எடுத்தோம் நம்ம? ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட் எடுத்தோம். நெக்ஸ்ட் லிக்விடிட்டி எடுத்தோம். தென் ஃபேர் வேல்யூ கேப்ஸ், ஆர்டர் பிளாக்ஸ், பிரேக்கர் பிளாக்ஸ், எஸ்எம்டி, மேக்ரோஸ், கில் ஜோன்ஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஷிஃப்ட், எல்லாம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன் நம்ம பார்த்தோம். செகண்ட் மந்த் போர்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம PO3 AM ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல ஒரு கிளாஸஸ்லயும் நம்ம இந்த டைம் மென்ஷன் கொஞ்சம் சேர்த்து வச்சு பார்ப்போம். ஓகே, பிரைஸ் அண்ட் டைம் அங்கே சேர்த்து வச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? IRLER, த மோஸ்ட் எஃபிஷியன்ட் கான்செப்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். IRLER பார்த்த உடனே வீக்லி ப்ரொஃபைல்ஸ் பார்த்திருக்கோம், இன்ட்ராடே ப்ரொஃபைல்ஸ் பார்த்திருக்கோம். தென் MMXM, குவார்டர்லி தியரி. இது வரைக்கும் தான் நம்ம ஃபுல்லா பார்த்து முடிச்சது. இப்போ இவ்வளத்தையும் நான் எப்படி வந்து கம்பைன் பண்ணி பண்ணணும், நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஒருத்தர் 2 பேருக்கு இல்ல, எக்கச்சக்கமான நிறைய பேர் டவுட்ஸ் ஒவ்வொரு மாதிரி கேட்கறாங்க. எல்லாத்துக்குமே நான் ரொம்ப 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 சிம்பிள் ரூல் சொல்றேன். ஓகே, ரொம்ப சிம்பிள் ரூல் நான் உங்களுக்கு டைப் பண்றேன். அந்த ரூலை வந்து நீங்க நல்லா கவனிங்க. ஈஸி. HTF மீன்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம். ஓகே, வெயிட் ஒரே நிமிஷம். மார்க் HTF PDRA. HTF லைக் டே TF, அதாவது டே 4 hour, டே தென் 4 hour வரும். அதிகபட்சம் 1 hour தான், அவ்வளவுதான். அது கீழே இருக்கிறதுலாம் HTF சொல்லவே சொல்லாதீங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன் டைம் ஃப்ரேம்ஸ். எக்ஸிகியூஷன் டைம் ஃப்ரேம் எதெல்லாம் நீங்க வந்து எக்ஸிகியூஷன்ஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 15 and 5 minute ஒன்லி. ஓகேங்களா. நீங்க பண்ண வேண்டியது இதுதான். சரிங்களா. நீங்க மார்க் பண்ண வேண்டிய HTF PDRA டே டைம் ஃப்ரேம், 4 hour டைம் ஃப்ரேம் இல்ல 1 hour டைம் ஃப்ரேம்ஸ்ல இருக்கணும். நீங்க எக்ஸிகியூஷன்ஸ் வந்து 15 minute 5 minute பண்ணுவீங்க. ஐ மீன் எக்ஸிகியூஷன்ஸ் நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க அதை ஃபர்ஸ்ட் யோசிங்க. சிம்பிள். நீங்க அங்க பண்றது பேர் தான் MSS பிளஸ் PDAன்னு கொடுப்பேன். PDAனா PD அரேன்னு அர்த்தம். இன் கில் ஜோன், KIZனா கில் ஜோன். ஓகேங்களா. இதை தான் நீங்க பண்றதே, வேற எதையுமே நீங்க பண்ண தேவையில்ல. நீங்க மார்க் பண்ண வேண்டிய PDRA ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கணும். எக்ஸிகியூஷன்ஸ் வந்து இந்த லோவர் டைம் ஃப்ரேம்ல பண்ணுவீங்க. ஐ மீன் 15ல கிடைச்சா 15லயே உங்க MSS பார்த்துட்டு PDRAவை தொடர்றது கில் ஜோனா இருக்கணும். ஓகேங்களா. MSSன்றது நம்மளுக்கு அதே டைம் ஃப்ரேம்ல, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ல நடக்குமான்னு கேட்டீங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமே இருக்கு. ஒரு டெய்லியோ 4 hour 1 hour இருக்கு. அங்க வந்து டெய்லினா 1 hourல வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். தென் அதை வந்து 15 or 5 minute போயிட்டு மாத்திக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸிகியூஷன்ஸ்க்கு 4 hour ஜஸ்ட் 1 hour ஒரு ரீஃபைன்மெண்ட். இப்போ 4 hourல பெரிய FIGயா இருக்கும், 1 hourல சின்ன FIGயா இருக்கும். கொஞ்சம் ரீஃபைன்மெண்ட் பண்ணிட்டு தென் நீங்க 15 minute 5 minute போயிட்டு MSS பார்த்துக்கலாம். அந்த LTFல போயிட்டு நீங்க MSS பாக்குறீங்கல்ல, அந்த MSS வந்து மேபி கில் ஜோன்ல நடக்கலாம், அப்படி இல்லைன்னா கில் ஜோனுக்கு முன்னாடி நடக்கலாம். ஆனா அந்த PDRA டேப் ஆகுற டைம் கில் ஜோனா தான் நீங்க எடுக்கணும். வேற எந்த டைம்லயும் நீங்க எடுக்கக்கூடாது. இவ்வளவுதான் மார்க்கெட்டு. HTFல இருந்து LTF நீங்க வரணும். இந்த ஒரே காரணத்தினால தான் நான் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன். டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் சொல்லியிருப்பேன். டே 1 hour 5 hour 15. ஓகே, 4 hour 15 minute 1 minute, 1 hour 5 minute 30 seconds. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையற்றது. ஸோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும்னு நான் சொன்னேன்னா, டே பாருங்க, 4 hour வாங்க, 1 hour வாங்க, தென் 15 minute கிடைச்சா அங்கேயே எக்ஸிகியூஷன்ஸ் பண்றேங்க. 5 minute போக வேண்டாம். 15 minute கிடைக்கலன்னா 5 போங்க. ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸிகியூஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1 hour ஸ்டேபிளா இருந்தா நான் 1 hourல எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே, 15 போக மாட்டேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அது வேண்டாம். நீங்க வந்து 15ல கூட பண்ணிக்கோங்க. நீங்க 1 hourல எக்ஸிகியூஷன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஸ் எ ஸ்விங் ட்ரேடர் நீங்க. இதே 15 or 5 minute பண்றீங்கன்னா ஓகே, இன்ட்ராடே ஓகே. 1 hourல பண்ணிட்டு நீங்க ஹோல்டிங்கே வந்து 2 days 2-3 days பண்ணீங்கன்னா அதுவே பெருசா ஸ்விங் ட்ரேடர் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்விங்ஸ் மீன்ஸ் அவங்க வந்து வீக்லில ஸ்விங் எடுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அதாவது வீக்லி டைம் ஃப்ரேம் சொல்ல, வீக்கா ஹோல்ட் பண்ணுவாங்க சொல்ல வரேன். ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் ரூல் நீங்க இங்க பார்க்க வேண்டியது, மார்க் HTF PDRA லைக் டே டைம் ஃப்ரேம் 4 hour 1 hour டைம் ஃப்ரேம்ஸ். PDRA மீன்ஸ் OBs, BBs, FEGs. தென் அந்த PDRAவை மார்க்கெட் டேப் ஆகும்போது எக்ஸிகியூஷன் டைம் ஃப்ரேம்ஸ்ல MSS, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். அப்படிதான் என்ன, இப்போ உங்களுக்கு பை PDRA இருக்கு, அதை தொடர்றதுக்கு மார்க்கெட் வந்து செல்லாகி தான் வரணும். செல்லாகி வரும்போது லோவரை லோவர் தான் வருவான். அங்க உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு IRI ஃபார்மேஷன் ஆகும். தட்ஸ் கால்ட் MSS. அந்த IRIக்கு
ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆனாதானே உங்களுக்கு வந்து ஐஆர்ஏ கிடைக்குது. ஸோ அந்த எக்ஸ்பான்ஷன்ல தான் உங்களுக்கு வந்து ஒரு பிடிஆர்ஏ இருக்கும் 15 மினிட்ல. ஓகே, நான் சொல்றது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா நான் இங்க வந்து டிரா பண்றேன், அது ஜஸ்ட் நீங்க மைண்ட்ல பாருங்க, அதாவது இமேஜினேஷன் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, சார்ட்ஸ் வந்து நீங்க டெய்லி பார்த்துருந்தீங்கன்னா உங்களால இதை இமேஜின் பண்ண முடியும். இப்படிதானே வருது. இப்படி வரும்போது இந்த பாக்ஸ் வந்து ஒரு 4 ஹவரோ 1 ஹவரோ 1 டேயோ. ஓகே, இங்க 4 ஹவர் 1 ஹவர் பாக்ஸ்னா இப்போ நடக்கக்கூடிய எம்எஸ்எஸ் 15 மினிட்ல பார்ப்பீங்க. இதுவே இது 1 டேனா நீங்க வந்து 1 ஹவர்ல பாருங்க. இந்த லோவை தூக்கும் போது எஸ்எஸ்எல் கலெக்ஷன், தென் இந்த லோவர் ஐயை தூக்கும் போது ஐஆர்ஐ பிளஸ் பிஎஸ்எல் கலெக்ஷன். இந்த எக்ஸ்பான்ஷன் தான் உங்களுக்கு வந்து காரணமா இருந்தது இந்த ஸ்ட்ரக்சரை வந்து மாத்துறதுக்கு. இதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஓகே, இந்த எக்ஸ்பான்ஷன்ல இந்த இடத்துல பிபி இருந்தாருன்னா பிபி தொட்டுட்டு இங்க இருந்து இப்படியே போயிடும். இங்க பிபி இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜி சார் ஓபிஸ்க்கு டிஸ்கவுண்ட் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் அகைன் கிளம்பும். சரிங்களா, இவ்வளவுதான் நீங்க பார்க்க வேண்டியது. இந்த ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் தான். இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதுமானது, வேற எதையுமே நீங்க பார்க்க தேவையில்ல. இதோட தான் சேர்த்து மிச்ச கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஓவர் வியூவா சொல்லித்தரேன். ஓகே, நம்ம இப்போ வந்து கான்செப்ட் சொல்ல போயிடலாம், என்ன எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. சிம்பிள். நீங்க எப்பவுமே மார்க்கெட்ஸ் உள்ள வந்த உடனே நீங்க பார்க்க வேண்டிய ஒரு பெரிய வேலையை 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கணும். எய்தர் அது 1 டேல வந்து என்ன நடக்குது என்ன நடக்கலன்றதுலாம் வேற, 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. எதைக்காக சொல்றேன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல 10 மினிட்ஸ் நான் இந்த மாதிரி காமன் ஸ்பீச் தான் கொடுத்துட்டு இருப்பேன். ஏன்னா இந்த ஸ்பீச்சஸ் தான் ரொம்ப முக்கியம். இதை கொடுத்துட்டு நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு சார்ட்ஸ் புரியும். நான் சார்ட்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு கடைசியில் ஸ்பீச் கொடுத்தா நீங்க அகைன் அந்த வீடியோ போட்டு பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும். அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்பீச் கொடுத்துட்றேன். ஒரு 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணுங்க guys. 1 டே டைம் ஃப்ரேம் நான் வெயின்னு சொல்றதுக்கு ஒரே ரீசன், எல்லா கேண்டில்ஸும் மேக்ஸிமம் 90% எய்தர் அது ஒரு டே லோவியோ இல்ல டே ஐயோ எடுத்துட்டே தான் இருக்கும். அப்ப அதுக்கு மேல வேற நம்மளுக்கு என்ன வேணும்? ஏன்னா டெய்லி வந்து நடக்க போற கேண்டில் உங்க ப்ரீவியஸ் டேவோட ஐயோ லோவி எடுக்க தான் போகுதுன்னு தெரியுது. அப்புறம் எதற்காக நீங்க கஷ்டப்படணும்? ஓகேங்களா, 10 கேண்டில்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா 5 to 6 கேண்டில்ஸ் உங்களுக்கு என்ட்ரிஸ் இருந்தாலே ரொம்ப 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 போதுமானது. ஓகே, ஸோ ஃபண்டிங்லாம் வந்து நீங்க 4 மில்லியன் கூட அச்சீவ் பண்ண முடியும். 5ERS ஒரு கம்பெனிலாம் இருக்கு. ஓகே, அதுல வந்து நீங்க மினிமம் 5% மந்த்லி பண்ணல 200K அரௌண்ட் 1.7 C INR. அதனால உங்களுக்கு வந்து டெய்லி ட்ரேட்ஸ் கிடைக்கணும், டெய்லி நான் ட்ரேட் எடுக்கணும், நிறைய ட்ரேட் எடுக்கணும், எக்கச்சக்கமா நான் வந்து ட்ரேட் எடுத்துக்கணும் அவசியமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆர்டர் ஃப்ளோ. ஓகே, ஆர்டர் ஃப்ளோனா என்ன? உங்களோட மார்க்கெட் பைல போகுதுன்னு தெரியுது, அந்த பைக்கான ஃப்ளோ இருக்கா? அந்த ஃப்ளோ பிடிச்சிட்டா உங்களுக்கு டெய்லி பையினா ஐய மட்டும் எடுக்கும், செல்லுனா லோவை மட்டும் எடுக்கும். எங்கேயாச்சும் தான் மார்க்கெட் வந்து இன்சைட் பார்ல மாட்டிக்கும், ஐயன் லோ எடுக்க முடியாம தவிக்கும். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இங்க காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி. ஓகே, இப்போ அனலைசிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. அனலைசிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா? கடைசியா இவர் வந்து பிரேக்கர். ஓகே, இதுக்கும் மக்கள் கேட்பீங்க இதுவும் எங்க வந்ததுன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இதுக்கும் நான் மார்க் பண்ணிடுறேன். இதுக்கு மேல திருப்பி நான் பின்னாடி போக முடியாது. இது வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்ல இருந்து நான் உங்களுக்கு மார்க் பண்றேன். இது வந்து இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் எஃப்இஜி டேப் ஆயிடுச்சு. டேப் ஆயிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த ஐயோ உடச்சு எம்எஸ்எஸ் கொடுத்து பிரேக்கர் இங்க டேப் ஆயிடுச்சா? நான் இல்லன்னே சொல்லல. ஒரு அக்யூமுலேஷன்ல இருந்தா ஒரு எக்ஸ்பென்ஷன் பறக்கும். ஓகே, அது நீங்க வந்து ஒரு காமனா புரிஞ்சுக்கோங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்ட நினைச்சாலே ஈஸி தான். தென் இங்க இருக்கக்கூடிய பிடிஆர்ஏ எஃப்இஜி டேப் ஆயிடுச்சுங்களா? அதுக்கப்புறம் இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் நீ ஃபிளிப் போட்டீங்கனாலே இந்த எஃப்இஜி வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். நான் இந்த கிளாஸ் ஏன் எடுக்கிறேன்றது இதை முடிச்சுட்டு அப்புறம் சொல்றேன். இங்க வந்து ஆர்டர் ஃப்ளோன்றதை மட்டும் நீங்க கவனிச்சாலே போதும். தென் இப்போ இங்க இருந்து பறந்தானா இதுதானே உங்க மினிமம் டார்கெட். இப்போ இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் ஃபிப் போட்டா கன்ஃபார்மா இது 0.5 இங்க இல்ல. ஆனா இந்த பிரேக்கர் எடுத்துட்டு போயிருக்கான். புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் எங்க ப்ரோ டிபி வைக்கிறது? நிறைய பேருக்கு டவுட்டே அதுதான். இதை தாண்டிடுச்சு, நெக்ஸ்ட் டிபி எங்க வைக்கிறது? அதெல்லாம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பத்தி கவனிங்க. இப்போ எங்க மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? உங்களுக்கு பை போயிருக்கா? இப்போ நான் சொன்னதை நல்லா நோட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மார்க்கெட் எய்தர் ஒரு டே ஐ இல்ல ஒரு டே லோ எடுத்துட்டே தான் இருக்கும். நான் இப்போ இங்க பேசுறதுக்கான ஒரே கான்செப்ட் டே ஐ டே லோ மார்க்கெட் எடுத்துட்டே தான் இருக்கும். இங்க பாருங்க, எடுக்குதா இங்க இன்சைட்ல மாட்டிக்கிச்சு. இதை பாருங்க, இந்த லோ இதை எடுத்துட்டானா தென் இது இன்சைட்ல மாட்டிக்கிச்சு. அடுத்தது ஐ எடுத்தாச்சு, அடுத்தது இது வந்து லோ எடுத்தாச்சு, இதுவும் லோ எடுத்தாச்சு. இது ஐ லோ ரெண்டுமே ஒரே கேன்ல எடுத்துச்சு. இது ஐ எடுத்துச்சு, இது ஐ. அப்புறம் பை ட்ரெண்ட் ஆரம்பிச்சோம். எல்லாமே ஐயா எடுத்திருக்கா. ஒன்னொன்னா தான் காமிக்கிறேன், நல்லா பாருங்க. இவன் வந்து லோ எடுத்திருக்கான், ரீட்ரேஸ்மெண்ட் வந்து போயிருப்பான். இவனும் லோ பிளஸ் ஐ எடுத்திருப்பான். ஏன்னா OLHC. ஓகே, தென் அதே மாதிரி நீங்க ஃபாலோ ஆன் பண்ணீங்கன்னா எய்தர் ஒரு ஐயோ ஒரு லோவோ டெய்லி வந்து மார்க்கெட் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கும்.
சில டைம்ஸ்ல தான் மாட்டிப்பான். இதோ இங்க இருக்கான் பாருங்க, இவனா மாட்டிக்கிட்டான், உள்ளே மாட்டிக்கிட்டான். இவன் வந்து லைட்டா இந்த லோ எடுத்திருக்கான், ஆனா மாட்டிக்கிட்டான் தான். ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெண்ட் பிடிச்ச அப்புறம் ஃபுல்லா பிஎஸ்எல் கலெக்டட், தென் இது ஃபுல்லா எஸ்எஸ்எல் கலெக்டட் ரீட்ரேஸ்மெண்ட், அகைன் நீங்க ஃபுல்லா பிஎஸ்எல் கலெக்டட். அப்புறம் எதுக்குங்க மார்க்கெட்ல நம்ம திணறணும்? நான் கேட்கிற கேள்வி அதுதான். இந்த டைம் ஃப்ரேம்லயே ஒரு பிடிச்சிட்டு நிக்கிறாரு, இதுக்கான காரணம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் கீழே வரமாட்டானுங்க. மந்த்லி வீக்லி டெய்லியே அவங்க வேலையை முடிச்சுட்டு சூப்பர் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஓகே, சும்மா சும்மா வந்து 4 ஹவர்லாம் வந்துட்டு எக்ஸிபிஷன்ஸ்லாம் மேக்ஸிமம் இருக்காது. சரிங்களா? ஸோ நீங்க இங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, நான் சொன்னது இருக்கா இல்லையா. இங்க நம்ம பேசுற டாபிக்கே டே ஐ அண்ட் டே லோ. மார்க்கெட் எய்தர் டே ஐ ஆர் டே லோ எடுத்துக்கிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு நாளும். ஒரு ஐயர் டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பையில போகுதுன்னா பிஎஸ்எல்ஸ் டே ஐயை கான்சன்ட்ரேட் பண்ணும். லோவர், அதாவது இன்னொரு ஐயர் டைம் ஃப்ரேம் இன்னொரு வாட்டி வந்து செல்ல போகுதுன்னா டெய்லி லோ ப்ரீவியஸ் டே லோஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க டார்கெட் பண்ணுவீங்க. ஓகே, இதுவே ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வருதுன்னா அப்ப என்ன பண்ணணும்? பை போயிட்டு இந்த மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து செல் அப்போ லோ தான் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ நீங்க பார்க்க வேண்டியது, இதுக்கப்புறம் உங்க சார்ட்ஸ்ல போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்க. டெய்லி மார்க்கெட் வந்து ஐஸ் அண்ட் லோஸை கலெக்ட் பண்ணுதா பண்ணலையா, இதை மட்டும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அதை தான் மார்க்கெட் செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைய வரைக்கும். நெக்ஸ்ட், இந்த டார்கெட் பிக்சேஷன் யோசிச்சீங்கன்னா சிம்பிளா சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் நான் அடுத்தது உங்களுக்கு டாபிக் உள்ள போறது ஐஆர்எல் இஆர்எல். ஒரு ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஐஆர்எல் டு இஆர்எல் இல்ல இஆர்எல் டு ஐஆர்எல் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் மார்க் பண்ணுங்க. ஓகே, என்னைக்குமே டெய்லியுமே உங்களுக்கு வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம்ல அனலைசஸுக்கு என்ட்ரி கிடைக்கணும்னு அவசியமே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜியை மார்க்கெட் தொட்டது இந்த கிழமையில 1ஆம் தேதி ஆகஸ்ட் தொட்டிருக்கு. ஓகே, அங்க இருந்து நீங்க பார்க்க வேண்டியது பை பார்க்க போறீங்க. அந்த பை கிளம்பிட்டு முன்னாடி அவன் அக்யூமுலேஷன் வைக்கிறான், அங்க இருந்து உடனே போல, அதெல்லாம் வேற விஷயம். இப்ப இங்க வந்து தொட்டிருக்கு பிரேக்கர், தொட்ட மறுநாள்ல இருந்து கிளம்பியாச்சு. ஓகே, ஆனா இங்க இல்ல, அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, புரியுதுங்களா? ஆனா பையும் தெரிஞ்சு போச்சு. எது வரைக்கும்? இது வரைக்கும். இங்க மார்க்கெட் தொட்ட டைம் 1ஆம் தேதி ஆகஸ்ட், இங்க போய் ரீச் ஆனது 21ஆம் தேதி. அடுத்த 20 நாளைக்கு நீங்க பை பார்க்கணும். சரிங்களா? இங்கதான் டார்கெட் எனக்கு தெரியும், ஆனா 20 நாள் ஆனாதான் அந்த டார்கெட் ரீச் ஆகுன்றது எனக்கு தெரியாது. எத்தனை நாள் ரீச் ஆகாது போனாலுமே அத்தனை நாள் ஃபுல்லா நான் பை பார்ப்பேன். இவ்வளவுதாங்க மார்க்கெட். இப்ப இதை தாண்டிடுச்சு ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஐஆர்எல் மார்க் பண்ணிட்டேன், அந்த ஐஆர்எல் இருந்து மார்க்கெட்டிங் போறதுக்கு 20 நாள் ஆயிடுச்சு. சூப்பர், இஆர்எல் ரீச்சு. நான் உடனே செல்லு பார்க்கணுமா? ஏன்னா கீழே இருக்க ஐஆர்எல் இங்க விட்டு போன இந்த ஐஆர்எல் இந்த ஐஆர்எல் வந்து எடுக்கணுமே, அப்படி கிடையாது. நீங்க ஆல்ரெடி ஒரு பை ட்ரெண்ட் நல்லபடியா போயிட்டு இருக்கீங்க, அதுக்குதான் இதை வரைய சொன்னது, இப்படி வரைய சொன்னது. பை ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கீங்க. உங்க இஆர்எல் எடுத்த உடனே செல்லாகி கீழே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐஆர்எல் எடுத்துட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவன் போற ட்ரெண்டே பை ட்ரெண்டு. அப்போ அவன் எவ்வளவு தூரம் பை கண்டினியூ பண்றானோ அவ்வளவு தூரம் நீங்க போயிட்டே தான் இருக்கணும். அந்த இடத்துல நீங்க வந்து எப்போ உங்களுக்கு எம்எஸ்எஸ் நடக்குதோ அதுக்கப்புறம் நீங்க அந்த ரீட்ரேஸ்மெண்ட் பிடிப்பீங்க. சரிங்களா? ரீட்ரேஸ்மெண்ட் பிடிச்சிட்டு கீழே வரும்போது இந்த மாதிரி உஷாரா பிரேக்கர்ஸ் இருந்தா அங்க திருப்பி உங்களுக்கு எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு கிளம்புவோம். ஆக மொத்தத்துல உங்களுக்கு இங்க ரூல் எடுத்துனே இங்க காணாம போயிடுச்சு. ஹெச்டிஎஃப்ல பிடிஆரே மார்க் பண்ணுங்க, எல்டிஎஃப்ல எக்ஸிபிஷன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த ஐ நான் தாண்டிட்டேன். நெக்ஸ்ட் நான் எங்க டார்கெட் பண்றது? எல்லாருக்கும் அது இருக்கக்கூடிய டவுட் தான். ஜஸ்ட் சார்ட் வந்து லெஃப்ட் சைட்ல போய் பாருங்க, ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கோங்க. இந்த ஐ நம்ம தாண்டியாச்சா? அப்போ அடுத்தது இந்த ஐ. ஓகேங்களா? இந்த ஐ டார்கெட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஐ டார்கெட் பண்ணுங்க. ரெண்டும் ஒரே நாள்ல அடிச்சிருச்சா? அடுத்தது இன்னும் போகுது ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்றது? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ப்ரோ டார்கெட் பண்ணணும்னு சொல்லுவேன் நான். புரியுதுங்களா? இந்த ஐ டார்கெட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு தான் அது போகும், சும்மா சும்மா புஷ் பண்ணாது. பாத்தீங்களா? இந்த ஐ போனோடனே அதுக்கப்புறம் என்ன பண்றான்? ரிஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்றான். அப்ப இங்கதான் பையன் வந்து 1 ஹவர்ல எம்எஸ்எஸ் வச்சிருப்பான். போயிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா மாட்டோம். ஏன்னா பாருங்க, இப்படி ஃபால் ஆயிட்டு தொட்டுட்டே வருது, ஒன் டேலயே தொட்டுட்டு வருது. அப்ப அங்க 1 ஹவர்ல இருக்காதுன்னா நிச்சயம். ஆனா உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி கூட காமிச்சிடுறேன். தெளிவா தெரியுதுங்களா? இந்த ஐ எடுத்திருக்கானா லாஸ்ட்ல, தென் இந்த லோ எடுத்திருக்கானா? ஓகேங்களா? இங்க இதனோட பேர் என்ன? பிரேக்கர் பிளாக். ஓகே, இந்த பிரேக்கர் பிளாக் ஃபுல் அண்ட் ஃபுல் கேண்டில் இதை எடுப்பீங்க. அப்படியே இல்ல ப்ரோ வேற எதனா எனக்கு என்ட்ரி கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா சிம்பிள், எம்எஸ்எஸ் கிடைச்சாச்சுல்ல, நீங்க டைரக்டா 15 மினிட்ல போய் எடுத்துக்கோங்க என்ட்ரி. புரியுதுங்களா? 15 மினிட் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஷியரா நல்ல ஒரு என்ட்ரிஸ் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நீங்க மேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்டினியூஷன் ஆர்டர் ஃப்ளோனா நீங்களே பாருங்க. இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, இந்த எஃப்இஜி கிட்டக மார்க்கெட் வந்திருக்கு. அப்ப அங்க என்ன ஆயிருக்கு? லோ டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கணும். தென் இங்க இருந்து இப்படி கீழே வந்துட்டு அகைன் மேல வந்துட்டு போயிருக்கான். அப்ப இங்க ஒரு எம்எஸ்எஸ் இருக்கும், அங்க இருந்து இறங்கி இருப்பான்.
இந்த எஃப்இஜி இருக்கு பாருங்க, இது ஐஓஎஃப்இடி ஃபாலோ ஆன் ஆயிருக்கு. அகைன் மார்க்கெட் வந்து இங்க மேல வந்துட்டு இதோ இருக்குல்ல இந்த பிரேக்கர், இந்த பிரேக்கரை தொட்டுட்டு ஃபுல்லா கீழே இறக்கிருக்கானுங்க. அப்ப ரீஎன்ட்ரி திருப்பி இங்கேயும் கொடுக்குறானுங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன ப்ரோ, திடீர்னு வந்து மார்க்கெட்டு இந்த ஐஆர் வரைக்கும் வராம இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் இங்க போயிடுச்சு. சிம்பிள், உங்களுக்கு 1 ஹவர்ல தான் ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ 4 ஹவர்ல பார்க்கணும் நீங்க. இந்த ஐல இருந்து இந்த அளவு வரைக்கும் ஃபுல்லா இதுக்கு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு போறான். அப்படி போகும்போது நிச்சயமா பிடிஆர் இருக்கும். தெரியுதுங்களா? இங்க ஒரு பிடிஆர் இருக்கிறது. ஆக்சுவலா இது வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி மார்க்கெட் தான். ஆனா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர் வந்து ஆல்ரெடி ட்ரேட் ஸ்டேட்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தாலுமே உங்களுக்கு புரியும். இப்போ இங்க இருந்து ஒரே ஃபால் அடிச்சானா அடிச்சு இங்க தொட்டுட்டான். இங்க தொட்டுட்டு இங்க இருந்து கிளம்பும் போதே நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஐயை தாண்டி எம்எஸ்எஸ் வச்சுட்டு இங்க இருக்க எஃப்இஜிக்கு ஆக்ட் ஆயிடுச்சு. அப்ப இங்க இருக்க எஃப்இஜி எதுல போய் பார்க்கணும்? 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல இருந்து பார்க்கணும். இந்த வாரத்துல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். ஓகேங்களா? அது இனிமே பார்ப்போம். ஆனா நான் சொல்ல வரது, ஒரு சார்ட்டை நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு பண்ண வேண்டிய ஒரே வேலை, தாராளமா போயிட்டு 1 டே டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஐஆர்எல் எனக்கு கிடைக்குதோ தாறுமாறா மார்க் பண்ணுங்க. புரியுதுங்களா? அதுதான் மெயினே. அது இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா விட்டுருங்க. ஆனா கிடைச்சுதா தயவு செஞ்சு மார்க் பண்ணிட்டே வாங்க. இங்கெல்லாம் எதுவுமே அடுத்தது ஃபாலோ பண்ணல, ஐஆர்எல் எதுவுமே கிடைக்கல. இப்போ இது இந்த இடத்துல பாருங்க, இது சின்ன பூஸ்ட் உங்களுக்கு. இந்த இடத்துல திருப்பி வந்து மார்க்கெட் ஐஆர்எல் தொட்டு போயிருக்கு. ஜஸ்ட் ஒரு எஃப்இஜி ஐஓஎஃப்இடி டக்குன்னு ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ கண்டினியூஷன் இருந்துட்டே இருக்கும் மார்க்கெட்ஸ்ல. அதை வந்து நீங்க மார்க் பண்ணணும். ஆக மொத்தம் நான் இப்ப சொன்னது, ஃபர்ஸ்ட் ஐஆர்எல் இஆர்எல் மார்க் பண்ண கத்துக்கோங்க. இப்போ இங்க வந்து ஐஆர்எல் இஆர்எல் மார்க் பண்ணிட்டேன். நம்ம இங்க பார்க்க வேண்டிய என்ட்ரியே வந்து செப்டம்பர் 16ஆம் தேதி வந்து பார்க்கணும். பரவாயில்ல, நம்ம இந்த இடத்துல இருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ வீடியோ ஸ்டார்ட் ஆகுது, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி இருந்திருக்கு. எனக்கு இங்க போயிட்டு எடுத்தாச்சு, எடுத்துட்டு கீழே வரான். இந்த பிரேக்கர்ல வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிரேக்கர் ஒர்க் ஆகலன்னா இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜி மார்க் பண்ண போறேன். அந்த பிரேக்கர் ஒர்க் ஆச்சா இல்லையான்னு 11ஆம் தேதி செப்டம்பர் உள்ள போயிட்டு பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் 4 ஹவர் போவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் 4 ஹவர் போறேன். 4 ஹவர்ல நீங்க டே எப்படி இருந்திருக்கு? இந்த கேண்டில் தொட்டது ஈவினிங் 6:30, எதுவுமே தெரியாது. ஈவினிங் 6:30 மணிக்கு இப்படி இருக்கும். ஜஸ்ட் அகைன் 1 ஹவர். நான் உங்களுக்கு பேக் டெஸ்ட்டுக்காக சொல்றேன். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணீங்கன்னா அது பேர் லைவ் டெஸ்ட். அவ்வளவுதான். இப்போ இங்க வந்து விழுந்திருக்கா மார்க்கெட் 6:30 மணிக்கு கிட்ட இங்க வந்து விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு மார்க்கெட் நீங்க நல்லா பாருங்க. அவனோட எய்ம் இங்க இருந்து 4 ஹவர் கோடு, இது 4 ஹவர் ஓபி கோடு. இது அங்க இருந்து கீழே வந்து வேணும் இந்த பாக்ஸுக்கு. இந்த பாக்ஸ் என்ன? 1 டே பிபி வந்து வேணும். அவ்வளவுதான் அவனோட எய்மே. அவன் என்ன பண்ணிருக்கான் தெளிவா? 16ஆம் தேதி செப்டம்பர் தான் இது. 11:30 மணிக்கு நான் உள்ள வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்க 11:30 மணிக்கு உள்ள வந்தோன்னு என்ன பண்ணணும்? சிம்பிள் டியூட். உள்ள வந்தீங்களா, போயிட்டு 9:30 மணி கேண்டில் டிடிஓ எங்க இருக்கு மார்க் பண்ணுங்க. வேற எதுவுமே பண்ணாதீங்க. 12 மணி நியூயார்க் டைம் அது நைட்டு. 9:30 மணின்றது மார்ச் நவம்பர்ல மட்டும்தான் வரும். ஓப்பன் பிரைஸை மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணீங்களா? எதுக்கு? ஓப்பன் பிரைஸுக்கு மேல என்ட்ரி எடுத்தா அது செல்லுக்கான மேனிபுலேஷன் போட்டு அவன் என்ட்ரி எடுக்கிறான்னு அர்த்தம். ஓப்பன் பிரைஸ் கீழே இருந்து அவன் என்ட்ரி எடுத்தானா அது பைக்கான மேனிபுலேஷன் போட்டு என்ட்ரி எடுக்கிறான்னு அர்த்தம். அதுக்காக தான் மார்க் பண்ண சொல்றது. இப்போ இங்கேயே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஐயை கலெக்ட் பண்றான். ஜஸ்ட் இதெல்லாம் எனக்கு தெரியுது, அவ்வளவுதான். தெரியறதுனால நான் மார்க் பண்றேன். இல்லைன்னா நானுமே மார்க் பண்ணாம தான் போயிடுவேன். இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுது. சரிங்களா? இப்போ நான் டேரக்டா 15 மினிட் போயிடுவேன். கவுண்டர் ட்ரெண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அன்னைக்கு செல் ஆகி தானே வந்திருக்கு மார்க்கெட். அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, அதுக்காக. இது ஏசியன் மார்க்கெட் இண்டிகேட்டர், வேற ஒன்றும் இல்லை. ஏசியன் மார்க்கெட் தெளிவா காமிக்கிறதான இண்டிகேட்டர். உங்களுக்கு கன்சல்டேஷன் ஈஸியாக கொஞ்சம் மார்க் பண்ணி தரும். இப்போ இங்க பாருங்க, உங்களுக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனது சம்திங் இந்த ஏரியால. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து இங்கே தான் சுத்திட்டு இருந்திருக்கு. உங்களுக்கு ஜஸ்ட் 11:30 நீங்க உள்ள வரும்போது என்ன பண்ணிருக்கான்? ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கான். நல்லா நோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு PO3 பக்காவா வேலை செய்யும். ஈக்குவலைஸை தூக்கி இங்க மேனிபுலேஷன் பண்ணா இந்த அக்யூமுலேஷன்ல இருந்து மார்க்கெட் வெளியே போகுது. புரியுதுங்களா? இதை நல்லா நோட் பண்ணுங்க. இந்த அக்யூமுலேஷன்ல இருந்து மார்க்கெட் தெளிவா மேல போயிட்டு இந்த ஐயே எடுக்கிற மேனிபுலேஷன் பண்ணிட்டு மேல போகும்போது ஸ்ட்ரக்சர் நீங்க நோட் பண்ணணும். டைம் எடுக்கும் தான், ஏன்னா நான் உங்களுக்கு பொறுமையா சொல்லி தரணும். நீ மேல போறானா தென் நீங்க எம்எஸ்எஸ் கொடுத்துதா, அகைன் நீங்க தொட்டுருதா, கன்சல்டேஷன் ஆகுது. எதுவும் பண்ண முடியாது, ஆகிட்டு தான் இருக்கு. நான் இல்லைன்னே சொல்லல. லண்டன்ல எடுத்த ட்ரேடு என்ன ரீச் ஆகிறது நியூயார்க்ல தான் வந்து ரீச் ஆகுது. நியர்லி நியூயார்க்ல வந்து ரீச் ஆயாச்சு. சரிங்களா? ஆக மொத்தத்துல எனக்கு ட்ரேடு கரெக்டா போச்சா இல்லையா, அவ்வளவுதான். அதுதான் மேட்டர். புரியுதுங்களா? 1 செகண்ட். நல்லா உங்களுக்கு அக்யூமுலேஷன் ஆயிடுச்சு. சைட்ல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் வந்து கரெக்ஷன் ஆச்சு. தென் எம்எஸ்எஸ் உங்களுக்கு கொடுத்து பிஎஸ்ல எடுத்து இந்த லோ ரீசன்ட் லோ எம்எஸ்எஸ் கொடுத்தாச்சு. உங்களுக்கு என்ட்ரி டேப் ஆயாச்சு. உங்களுக்கு டேப் ஆன டைம் மதியம் 12:45. அதுல இருந்து நீங்க ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் வந்து 6 மணிக்கு சம்திங் வெனஸ்டே 11னா எனக்கு தெரிஞ்சு சிபிஐ நினைக்கிறேன். செகண்ட் வீக் ஆஃப் த மந்த்ல தான் வரும்.
அப்போ வந்து உங்களுக்கு நல்லா இறங்கிருக்கு. ஆனால் நியூஸ் கேண்டில் பார்த்தாலே தெரியுது. நான் வந்து இதை விட்டுட்டேன் ப்ரோ. நான் இங்க எப்படி ப்ரோ ட்ரேட் எடுக்கிறது? கண்டினியூஷன் என்ட்ரி. இப்போ நீங்க இதெல்லாம் பாத்துறீங்க, கரெக்டா தானே இருக்கு. அப்போ இந்த எஃபிஜி டேப் ஆகும்போது இங்க எடுப்பீங்க ட்ரேடு. புரியுதுங்களா? அங்க ட்ரேட் எடுத்து நீங்க வந்து ஹோல்ட் பண்றது ப்ரீவியஸ் லோ இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் ப்ரீவியஸ் லோ போய் பார்க்கலாம், தப்பு இல்லை. இது இருக்கு பாருங்க, இந்த லோ வரைக்கும். இது சும்மா வந்து 15 மினிட்லாம் பார்த்துட்டு சொல்ல ப்ரோ. அது வந்து ஒரு 4 ஹவர் கன்சல்டேஷன் ஜோன். நல்ல ஒரு டார்கெட். கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டு வைக்கிறேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு 4 ஹவர்லேயே காமிக்கிறேன். தெரியுதுங்களா? 4 ஹவரோட லோ தான் அது. ஸோ அது வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம். ஒன் டே பிரேக்கர் வந்து புல்லிஷ் பிரேக்கர் தான். அங்கே எப்படி ப்ரோ டார்கெட் வைக்கலாம்னு உங்களுக்கு கேட்கறது எனக்கு புரியுது. மார்க்கெட் வந்து அங்கே நல்லா வால்டாலிட்டியை வந்து புஷ் பண்ணுறானுங்க. இந்த மாதிரி லோஸ்லாம் எடுத்துருவானுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் லோஸ்லாம் எடுத்துருவானுங்க. அவ்வளோதான். அது வரைக்கும் நீங்கள் டார்கெட் வச்சாலே உங்களுக்கு 1 ஹவர்லேயே அங்கே எம்எஸ்எஸ் இருக்குதான். இந்த லோ எடுத்து தொட்டுட்டு 1 ஹவர்லேயே இருக்குதான். இப்போ நீங்கள் ஈவினிங் திருப்பி 5 மினிட்டோ 15 மினிட்டோ நீங்கள் போய் பார்க்குறீங்க, அங்கே உங்களுக்கு இருந்தது. சரிங்களா? நீங்கள் அந்த ட்ரேட் ஓகே 5 மினிட் கேண்டில்ஸ் வந்து ஓப்பன் கிடையாது நம்மளுக்கு, ப்ரீமியம் பிளான்ல இல்லை. நீங்கள் 15 மினிட்லேயே பாருங்க. இங்க எடுத்த ட்ரேட் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். இல்லைன்னா ஆர்ஆர்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஆர்ஆர் ப்ரொமோஷன் பண்ண விருப்பமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்ன்றது 1:2 1:3 இருந்தாலே போதும். இது அதிகமாக தான் இருக்கும். சரி, இப்போ இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. 1 டே டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய பிரேக்கை தொட்டாச்சு. இதுல இருந்தா நீங்க ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்களே. ஏன்னா நம்ம பார்க்க வேண்டிய மார்க்கெட்டே வந்து 13ஆம் தேதியில இருந்தா பார்க்கணும். 13ஆம் தேதியில இருந்து பை பாருன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எடுத்த மார்க்கெட் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 8 மணி ஆயிடுச்சு. ஃபுல்லா மார்க்கெட் கீழே விட்டான். இப்போ இங்க வந்து உங்களுக்கு எந்த என்ட்ரியும் கிடைக்காது. மேக்ஸிமம் எதுவுமே இல்லை. எம்எஸ்எஸ் மார்க்கெட்ல எதுவுமே இல்லை. அவ்வளவுதான். நியர்லி இங்க வந்து 9 எடுத்து வச்சிருக்க முடிஞ்சது. வேணாச்சு உங்களுக்கு கவுண்டர் தான். தேர்ஸ்டே ஓப்பன் ஆகுது மார்க்கெட். டக்குன்னு போயிட்டு என்ன தெரியுமா பண்ணோம்? ஒரு 1 டே டக்குன்னு பார்க்கணும். மறுநாள் போயிட்டு ஓகே எப்படி முடிஞ்சா? ஓகே தொட்டாச்சு. தொட்டுட்டு ரிஜெக்ஷன் பண்ணி வச்சிருக்கான். விக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு முடிஞ்சிருக்கு. செல்லு வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஓகே, ரிஜெக்ஷன் மீன்ஸ் பை கேண்டிலுக்கு, அதாவது செல் கேண்டில்லாம் ஃபுல்லா கீழே வந்து முடியணும். முடியாம கொஞ்சம் மேலே எடுத்துட்டு போய் முடிச்சிருக்காங்க பையர்ஸ். ஓகே, டக்குன்னு ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் போயிடணும். ஒன்னா பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஒன்னா பார்க்கணும். சும்மானா பார்க்கணும். 4 ஹவர் போனீங்கன்னா மதியானம் நைட்டு தேவையில்ல, 2:30 to 6 தேவையில்ல, 6 to 10 தேவையில்ல, 10:30 மணி கேண்டில் இதெல்லாம் போவோம். ஓகேங்களா? ஓகே, 10:30 மணி கேண்டில் நம்ம உள்ள போறதுக்கு ஸ்டார்ட் பண்றோம். அடுத்தது 1 ஹவர்ல போயிடணும். ஏன் 1 ஹவர்ல போயிடணும்னா 11:30 நம்ம போய் பார்க்கணும்ல. 10:30 to 2:30 இல்ல இது. அதனால 1 ஹவர்ல போய் போயிடுறோம். 1 ஹவர்ல பார்த்தா அழகா இருக்கு அக்யூமுலேஷன். ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. இங்க எங்க இருக்கு 11:30 சம்திங் நம்ம இங்க இருப்போம். இப்ப இங்க எதுவுமே தெரியல. அதான் உண்மை. எனக்கு எதுவுமே தெரியல. நான் சும்மா வரேன். டிடிஓ மார்க் பண்ணோம்ல 1 ஹவர்ல 9:30 மணி கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ். ஏன்னா பையா இருந்தா டிடிஓ கீழே தான் என்ட்ரி கிடைக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதை நான் சொல்ல எம்எம்எக்ஸ்எம் ட்ரேடர் சொன்னது, ஐசிடி சொன்னது அது. ஓகே, இப்போ இங்க பாருங்க அந்த டிடிஓ லைன் தெரியுதா? டிடிஓ லைன் தான் அது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், எக்கச்சக்கமா அக்யூமுலேஷன் நடந்திருக்கு. பார்த்தாலே தெரியும். லண்டன் டிலைடு ப்ரொட்ராக்ஷன் இது. நல்ல அக்யூமுலேஷன் தெரியுதுங்களா? இது ஃபுல்லாவே அக்யூமுலேஷன் தான். பயங்கரமா அக்யூமுலேஷன் பண்ணிருக்கானுங்க. உங்களுக்கு நல்லா ஃபுல்லா சுத்து நல்லா மார்க்கெட் அரைச்சிட்டு 11:30 மணி நியர்லி எங்க இருக்கு ப்ரோ? இங்க இருக்கு 11:30 மணி. நல்லா மேல போயிட்டு அகைன் கீழே வந்து உங்களுக்கு திருப்பி இங்க இருந்து ஓபி டேப். ஓகேவா? நீங்க எடுக்கிறதா தான் இருக்கலாம். ஏன்னா டிலைடு ப்ரொட்ராக்ஷன் நிறைய பேருக்கு எடுக்க வராது. அதனால நான் அதை வந்து கொடுத்துட்டேன் அப்படியே. இது வந்து ஓபி. சரிங்களா? அந்த ஓபில இருந்து நீங்க எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அப்படி இல்லையா, ஆர்டர் ஃப்ளோவையாவது புரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்க இருந்து கரெக்டா மேல போயிட்டு எம்எஸ்எஸ் வைக்கிறானா, அதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் இப்போ பேசிட்டு இருக்கேன். ஏன்னா டக்குன்னு வந்து புரியல ப்ரோன்ற கூடாது. அதுக்காக இப்படி போறான்ல கரெக்டா ஆர்டர் ஃப்ளோ தொட்டானா, திருப்பி இந்த ஐயரை வச்சிட்டானா, ஆல்ரெடி ரியாக்டட் ஆன எஃப்இஜி தான். பிளஸ் இது வந்து ஒரு ஓபி கேண்டில். அதையும் திருப்பி வந்து தொடறானுங்க. எப்போ தொடறானுங்க? 5:15 அது போல தொடறானுங்க. 5:30 மணிக்கு இங்க இருக்கும். எடுத்தோடனே 5:30 மணிக்கு கண்மூடித்தனமா இங்க போட்டாலும் ஓகே தான். நிறைய பேர் போட மாட்டாங்க. ஏன்னா ஈக்குவல் லோஸ் இருக்குன்னு தப்பே சொல்லல. திருப்பி ஒரு கன்ஃபர்மேஷன். ஐயரை உடைச்சானா, உடைச்சிட்டு இங்க இருக்கக்கூடிய பிரேக்கர் பிளாக்க ரீடேப் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் மேல போச்சு. நான் உங்களுக்கு வந்து நல்லா தெளிவா வரையறேன் பாருங்க. இங்க இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு பிரேக்கர் பிளாக்கு? ஆக்சுவலா இந்த 2 கேண்டில் சேர்த்தா மாதிரி தான் எடுப்பீங்க. ஓகேங்களா? பாக்ஸே போட்டுடலாம், எது குழப்பம். இங்க பாருங்க எங்க ப்ரோ டேப் ஆச்சு. இந்த கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் வச்சாச்சு ப்ரோ. இந்த கேண்டில டேப் ஆயாச்சு. அதாவது இவரே டேப் ஆயிட்டாரு சொல்ல வரேன் நான். லைன் போட்டுடலாம். இவரே டேப் ஆயாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது என்ன பண்ணேன், 1 டே போட்டேன்,
ஒன் டேல இருந்து 4 ஹவர் வந்தேன், எதுவும் இல்லை. 1 ஹவர் வந்தேன், டிடிஓ மார்க் பண்ணிட்டேன். டிடிஓ லைன் தான் இது. நான் இனிமேல் ஆரஞ்சு கலர்ல கொடுத்துறேன் டிடிஓ லைன். அப்போதான் உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் பண்ண முடியும். டிடிஓ மார்க் பண்ணிட்டேன், ஏன்னா டிடிஓ கீழே தான் என்ட்ரி கிடைக்கும்னு. கிடைச்சதா? தென் ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணீங்களா? இதுவும் ஒரு ஓபியா. அகைன் அங்க வந்து ஐஆர்ஐ வச்சுதா? ஐஆர்ஐ அப்போ எனக்கு தேவையான பிரேக்கர் பிளாக்ல என்ட்ரி கிடைச்சதா? இங்க பாடி க்ளோஸ் வச்சுட்டு இங்க தொட்டுட்டு நின்றுட்டு இருக்கு. நீங்க தான் எடுக்கணும் அதை, ஏன்னா மேக்ரோ ஸ்டார்ட் ஆகுது. மேக்ரோஸ் வந்து புஷ் பண்றான் பாருங்க, நல்லா மேலே புஷ் பண்றான். ஓகே, இப்போ இதுக்கு வந்து எம்எஸ்எஸ் இல்லையா ப்ரோ? எம்எஸ்எஸ் தான் இது. கீழே வந்துட்டு மேலே போயிருக்கான் கரெக்டா தெளிவா. இப்போ இங்க வந்து நீங்க என்ட்ரி போடுங்க, இங்க என்ட்ரி போடுவீங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் எஸ்எல் வந்து வைங்க, இந்த கேண்டில் வரைக்கும் வைங்க. மினிமம் $117 எஸ்எல் தான், இல்லைன்னு சொல்லல. சும்மா பாக்ஸ் போடுறதுக்கே 1:2.5. நான் வந்து நல்லா டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒன் டேல இருந்து கிளம்புறோம், நம்ம டார்கெட் பண்ணதுல ஒரு தப்பும் கிடையாது. தாராளமா எடுத்துட்டு போயிட்டு இங்க வைங்க. இப்ப எங்க டார்கெட் எங்கன்னு சொல்லணும், இது ஏதோ ஒரு ஐ தானே, இது ஏதோ டேவோட ஐ தானே. நீங்களே பாருங்க, சம்திங் ஒரு டேவோட ஐ தான் நம்ம டார்கெட் வைப்போம். தெரியுது பாருங்க, ப்ரீவியஸ் டே ஐ அது. நான் ஆனா இங்க ஒரு லைன் ட்ராப் பண்ணிட்டோம்னா போறேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்பதான் வந்து கத்துக்கிறதுக்கு அப்படிதான் நம்ம டார்கெட் பண்ணிட்டே இருப்போம். தெரியுதா உங்களுக்கு? இப்போ நாங்க டிராப் பண்ணிட்டு வந்தது சம்திங் ஒரு ப்ரீவியஸ் டே ஐயே தான் நீங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க. தப்பே கிடையாது இல்ல. நான் ஃபர்ஸ்ட் வச்சது இந்த டார்கெட், அது ரெண்டாவது டார்கெட். ஏன்னா இதுவும் ஈக்குவல் ஐஸ், இங்கேயும் ஈக்குவல் அண்ட் ரிலேட்டிவ் சைஸ். நான் இது வரைக்கும் தான் வச்சிருக்கேன். இதுக்கே உங்களுக்கு நைட் ஆயிடுச்சு தான், 12 ஆயிடுச்சு. உட்காந்து ஹோல்ட் பண்றதுனா ஹோல்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நல்லா போகுது, ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான். இதுனா மறுநாள் ஆகுது. ஓகே, அது வரைக்கும் தான் வேண்டாம். இதுவே ஒரு 1:4 2வே போதும் ப்ரோ. எனக்கு 1:2வே போதும் ப்ரோ. எப்போ ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ? எப்போ ஹிட் ஆச்சு ப்ரோ? 8:15 ஹிட் ஆயிடுச்சு. 7 மணிக்கு போட்டு 8:15 வெளியே போடலாம். மேக்ரோ டு மேக்ரோ 1:3. இது வந்து சைக்காலஜிக்கலா சொல்றேன். ஓகே, அதுனா 1:3, அதுனா 1:2 அப்படி கேட்காதீங்க, ஒரு சைக்காலஜிக்கலா சொல்றேன். இது ஒரு 10:30 மணி ஆயிருக்கு. ஓகேங்களா? நியர்லி இந்த 9:45 கிட்ட போயிருக்கு. இந்த கேண்டில கிட்ட போயிருக்கு. இது வந்து 9:45 கேண்டில் கிட்ட போயிருக்கு. இது ஜஸ்ட் அடுத்தது ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு மேல போயிட்டே இருக்கு. அது உங்க விருப்பம் தான். ஸோ அது சைக்காலஜிக்கலா சொல்றேன். அதுக்கு வந்து டார்கெட் காமியும், அதுக்குலாம் என்ன டார்கெட் கிடையாது. வேணா தோ இந்த ஐயா வேணா டார்கெட் வச்சிருக்கலாம். இந்த ஐ டார்கெட் வச்சிருந்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? ஜஸ்ட் இது வரைக்கும் நீ டார்கெட் வச்சிருந்தா 1:2.9, நியர்லி 1:3, அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ இங்க ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சிம்பிளா டே முடிஞ்ச பிறகு ஒன் டே டைம் ஃப்ரேம் போயிடணும். ஒன் டே டைம் ஃப்ரேம்ல போயிட்டு இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 12ஆம் தேதி, கரெக்டுங்களா? ஆனா 11ஆம் தேதி எப்படி முடிஞ்சிருக்கு நம்மளுக்கு? தெளிவா சூப்பரா முடிஞ்சிருக்கா? 11ஆம் தேதி, சாரி 12ஆம் தேதி. 12ஆம் தேதி வந்து பை மார்க்கெட் பார்த்தோம், சூப்பரா முடிஞ்சிருக்கு பை மார்க்கெட். நெக்ஸ்ட் இந்த ஐ டார்கெட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது எந்த ஐ டார்கெட் பண்ணுவோம்? இந்த ஐ டார்கெட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது இந்த ஐ டார்கெட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமா தான் டார்கெட் பண்ணணும், எடுத்தோன்னே டக்கு டக்குன்னு பண்ணக்கூடாது. ஓவரால் இஆர்எல் இதுதான், ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் டார்கெட் பண்ணணும். இப்போ 4 ஹவர் போயிடணும். 4 ஹவர் போயிட்டு நீங்க பார்த்தது ஃபர்ஸ்ட் இதை தொடும் போது 11ஆம் தேதி, அடுத்தது 12ஆம் தேதி என்ட்ரி இங்க பாத்துட்டீங்க. 12ஆம் தேதி என்ட்ரி வந்து பார்த்து முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து டைம் என்ன இருக்கும்? மறுநாள் 13ஆம் தேதி ஃப்ரைடே 10:30 மணி கேண்டில் நீங்க உள்ள போகணும். ஓகே, 10:30 மணி கேண்டில் வந்து அப்பதான் உங்களுக்கு டிபி எடுத்து முடிஞ்சிருக்கு. அப்பதான் உங்களுக்கு டிபி எடுத்தே முடிஞ்சிருக்கு. இந்த டிபியை அப்பதான் எடுத்திருக்கு. உடனே இது வந்து ஆர்டர் பிளாக்கா? இங்க வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை தொட்டுட்டு இது ஒரு ப்ரொபோஷன் பிளாக் உருவாயிருக்கே, நிறைய பேர் டவுட் இருக்கும். அப்படி கிடையாது, நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேம்ல போயிட்டு இருக்கோம், உடச்சு தூக்கிட்டு போயினே இருக்கும் மார்க்கெட். ஓகேங்களா? அப்படி டவுட் இருந்தா அங்க எம்எஸ்எஸ் வந்து செல்லு கொடுத்தானான்னு பாருங்க. கொடுக்கவே மாட்டானா? ஆனா இப்போ உங்களுக்கு கன்ஃபார்மா காமிக்கிறேன் பாருங்க. தென் இப்போ இங்க வந்து 1 ஹவர் போயிடலாம், ஏன்னா டிடிஓ வேணும்ல. 13ஆம் தேதி பார்த்துட்டு இருக்கோம், இங்க 13ஆம் தேதினு சொல்லிட்டு மாத்திப்போம். ஓகே, இப்போ இங்க நல்லா பாருங்க, 13ஆம் தேதி எங்க இருக்கு? சம்திங் 9:30 கேண்டில் தேடிட்டு இருக்கேன். ஏன்னா அதை மார்க் பண்ணி ஆகணும். 9:30 கேண்டில் டிடிஓன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 9:30 கேண்டிலுக்கு செல்லுல இருக்கு. அந்த கேண்டில் ஓபன் பிரைஸ்ல மேல இருக்கும். நம்ம வந்து பை மார்க்கெட்ல தான் இருக்கும். நம்ம பை மார்க்கெட்ல இருக்கிறதுனால நம்ம பார்க்க வேண்டியது என்ன? மேனிபுலேஷன் கீழே நடக்கணும். டிடிஓ பிரைஸுக்கு கீழே நடக்கணும் மேனிபுலேஷன். டிடிஓனா ட்ரூ டே ஓப்பன், அமெரிக்கன் மார்க்கெட் நியூயார்க்கோட நைட்டு 12 மணின்னு அர்த்தம். இப்போ 1 ஹவர்ல இருந்து 15 மினிட் போயிடுறேன். அதே 13th செப்டம்பர் தான். நீங்க 15 மினிட் போனோடனே நீங்களே பாருங்க, ஜஸ்ட் மார்க்கெட் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது? சம்திங் இங்க ஒரு 3 o'clock போல ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அக்யூமுலேஷன் தான். ஃபுல் அக்யூமுலேஷன் தான். நியர்லி நீங்க ஒரு 11:30 மார்க்கெட் எடுத்தா கூட ஜஸ்ட் மேலே போகுது, அகைன் கீழே வருது,
இங்க இந்த மேனிபுலேஷன் கீழே, அதாவது இந்த லோ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி மேல போகுது. அவ்வளவுதான். திருப்பி இங்க இருந்து மேல போகுது. இவ்வளவுதான் நீங்க மார்க்கெட்ல நடந்ததே, மொத்தமா நடந்ததே. அப்போ இங்க எங்க ப்ரோ நான் என்ட்ரி பாக்குறது? நிறைய பேர் டவுட் இருக்கும். இங்க வந்து டார்கெட்டே இவ்வளவுதான் ப்ரோன்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க மார்க்கெட் வந்து மொமெண்டம் இல்ல. ஏன்னா ஃப்ரைடே மொமெண்டம் இல்ல. ஓகேங்களா, புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன ப்ரோனா, சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்ல மொமெண்டம் இல்லைன்னா மார்க்கெட் வந்து நீங்க டல்லா இருக்கணும். நியூயார்க் வந்தோம், ஜஸ்ட் இவ்வளவுதான் இருந்திருக்கு. இந்த எஃபிஜி டேப் ஆயிட்டு இவ்வளவு போயிருக்கான், அவ்வளவுதான். அதுக்கே உங்களுக்கு 8 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து போகாம திருப்பி ஃபுல்லா கீழே இறங்கிட்டு வந்து மறுநாள் தான் ஏத்திருக்கானுங்க. ஆனா ஃபாலோ ஆன் பண்ணோம்ல, அதுக்காக நான் சொல்றேன். இப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுனா, இந்த எஃபிஜி வந்து இங்க மேல போனா அதை எடுப்பீங்க அப்படின்னா இந்த பிரேக்கர் கன்சிடர் பண்ணி எடுக்கலாம். பிரேக்கர் பிளஸ் எஃபிஜி, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. இது நம்ம வந்து அப்டேட்டும் பண்ணிருக்கோம் நம்ம டிஸ்கார்ட்ல, எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் டவுட், டெய்லி ஐஎட்எஃப் தொடுமா தொடலாம். டெய்லியா எப்படி தொடும்? நீங்க ஃபோர்வர்ட்ல செக் பண்ணீங்களா? நான் தொட்டிருக்கான்னு பாத்தீங்களா? நான் பாக்கல. இங்க பாருங்க. ஓகே லிசன், இங்க பாத்தீங்கன்னா இந்த ஓபியை தொட்டிருக்கா, சாரி அந்த எஃபிஜி தொட்டிருக்கா. செம்ம எக்ஸாம்பிள் நான் சொல்ல மறந்துட்டேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேரோட டவுட்டு. கரெக்டா இங்க வந்து பாருங்க, தொட்டுட்டு இந்த லோ எடுத்து இந்த ஐ எடுத்துட்டான். எம்எஸ்எஸ் பர்ஃபெக்டா 4 hour டைம் ஃப்ரேம்ல எம்எஸ்எஸ். ஆனா இதுக்கு மேல நான் என்ன பண்றது? இந்த எஃபிஜிக்கு வரும் நான் வெயிட் பண்றதா, இல்ல இந்த எஃபிஜில இருந்து சில நேரத்துல போயிடுதே, பிரேக்கரை கூட தொடலையே. அதான் ரியாலிட்டி. பிரேக்கரை கூட தொடல. இதான் பிரேக்கரு. இதை கூட தொடாம போயிட்டான். அப்ப என்ன பண்றது? ஒரு பிரீமியம்ல இருக்கக்கூடிய எஃபிஜில இருந்து மார்க்கெட் மேல போகுது, நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறது? சிம்பிள், 15 மினிட் வந்துருவேன். அதாவது 1 hour இல்ல, அந்த அன்னைக்கு எடுத்த ட்ரேடை மட்டும் நான் காமிக்கிறேன். நல்ல எக்ஸாம்பிள் சொல்ல மறந்துட்டேன், இருந்தாலும் இப்ப ஆட் பண்ணிட்டேன். லேட்டா ஆட் பண்ணு, சாரி. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிரேக்கரை மட்டும் நீங்க ஆட் பண்ணி பிடிச்சாலே சிம்பிளா பாருங்க. இது எவ்வளவு எஸ்எல்? 95. உங்களுக்கு இப்ப இது மேல போனது, ஏன்னா தொட்டது இங்கே தானே, இந்த கணக்கு தான் தொட்டிருக்கு. 7.25 தொட்டிருக்கு. மேல போனது 206. 95 உங்களுக்கு 190 தான் தேவை. 1:2 இட்டா இதுதான் பர்ஃபெக்டா 1:2 ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்றது. ஓகே, இன்னைக்கு என்ட்ரி கிடைச்சாச்சு. ஆல்ரெடி 4 hour எஃபிஜி தொட்டாச்சு. மறுநாளும் கீழே வந்து 4 hour எஃபிஜி தொட்டுட்டு ஸ்டார்ட் ஆகிறான். ஜஸ்ட் மறுநாள் போயிட்டு ஒரு 4 hour கேண்டில், அதாவது 1 day கேண்டில் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பாத்துக்கோங்க. என்ன டேட் பார்த்தோம்? 13th தானே. 13th அப்போ 1 day கேண்டில் கொஞ்சம் மோசமா முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு, சரியில்லை, மொமெண்டம் இல்லாம முடிஞ்சிருக்கு. ஆனா உங்களுக்கு கரெக்டா ஒரு மைன்யூட் எஃபிஜி எடுத்துருக்கு பாத்தீங்களா? மறுநாள் 14th அப்போ, அதாவது 16th அப்போ, ஏன்னா 13th ஃப்ரைடே, 16th அப்போ. நல்லா நோட் பண்ணி பாருங்க, தெரிஞ்சுங்களா? இது என்ன 13, இது என்ன 16. அதே நாள் யூரோ யூஎஸ்டி வந்து உங்களுக்கு எடுத்திருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. எடுத்திருக்கா மீன்ஸ் மேல இருக்கா கீழே இருக்கான்னு பார்க்கணும். 13th செப்டம்பர் எங்க இருக்கு? எஸ்எம்டி பார்க்க போறேன், வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் எனக்கு தோணுது, அதனால நாங்க பார்த்து செக் பண்றேன். பாத்தீங்களா? இதான் 13th டே. 13ம் 14ம் மேல மேல இருக்கா? 13ம் 14ம், இது 13, சாரி 16. 13, 16 மேல மேல இருக்கா? இங்க பாருங்க, 13, 16 கீழே கீழே இருக்கா? அதுக்குன்னு இது வந்து ஹை ப்ராபிலிட்டி, இது லோ ப்ராபிலிட்டிலாம் கிடையாது. இது எஃபிஜி ஐஆர்ஆர் டேப் ஆயிருக்கு. இது ஓகே, மார்க்கெட் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுது. என்னைக்கு இருந்தாலும் திருப்பி வந்து டேப் ஆயிடுச்சு பாருங்க. தெரிஞ்சுங்களா? திருப்பி வந்து டேப் ஆயிட்டு தான் போயிருக்கு, ஆவாமலாம் இல்ல. இது அன்னைக்கே ஆயிடுச்சு. ஓகே, இது எஸ்எம்டியா? இப்போ நான் இங்க இருந்து டைரக்டா ஒரு 4 hour போறேன் 16th அப்போ. ஏன்னா இப்பதான் நம்ம டைம் டேபிளுக்கே வரும். 16ல இருந்து 20 வரையும் நம்ம பார்க்கணும். 1 day plus 4 hour எஃபிஜி தொட்டுட்டு 2 to 6, 6 to 10, 10:30 மணி கேண்டில் பீக் எடுக்குது. ஓகே சூப்பர். 10:30 மணி கேண்டில் பீக் எடுக்கும் போது நான் 1 hourல போறேன். ஏன்னா டிடிஓ மார்க் பண்ணோம்ல, டிடிஓ மார்க் பண்ணிட்டு அங்க வேற எதனா எனக்கு தெரிஞ்சுன்னா நான் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, 8:30, 10:30. ஓகே, இவன் தான் 11:30 செம்ம பீக்ல இருக்கான். என்னன்னா இந்த ஐயை உடைக்கிறான். நல்லா நோட் பண்ணுங்க, இந்த ஐயை உடைக்கிறானா? இந்த ஐ ஆக்சுவலா என்ன ப்ரோ, இங்க வந்து இந்த ஐயை எடுத்து ஆல்ரெடி லோ எடுத்து திருப்பி மேல போகுது. ஒரு எஃப்இஜி 4 hour 1 day தொட்டுட்டு மேல போகுது. அப்படி மேல போகும்போது தெளிவா உங்களுக்கு அது சொல்லுது, நான் தாண்டா பிரேக்கர், கேண்டில் க்ளோஸ் டேப். 9:30 மணிக்கே டேப் தான், இல்லைன்னு சொல்ல. ஆர்டர் ஃப்ளோ முக்கியம், ஓகேங்களா? ஆர்டர் ஃப்ளோன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் தானே பிரேக்கர், 1 hourலயே அது பிரேக்கர். இப்ப நான் போவேன் 15 மினிட்டுக்கு உள்ள போயிட்டு பார்ப்பேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு.
நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ தெரியும் பாருங்க. இப்போ 15 மினிட்ல யாரா பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். இந்த கேண்டில் தான் பிரேக்கர் 15 மினிட்ல. அப்போ கேண்டில் க்ளோஸ் வச்சு உள்ள வந்து தொட்டது 9:45. ஓகேங்களா? இங்க டிடிஓ எங்க இருக்கு? 9:30. ஓப்பன் பிரைஸ் இங்க இருக்கும். நல்லா கவனிங்க. 9:30. ஓகேங்களா? இது வந்து 1 ஹவர்து. 1 ஹவர்து. நான் இங்கே நிறுத்திக்கிறேன். 1 ஹவர்து. இந்த ஸ்ட்ரக்சரை கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க. மார்க்கெட் இங்க இருந்து மேல போயிட்டு அகைன் கீழே வந்துட்டு அகைன் லைட்டா மேல போயிட்டு ஒரு சின்ன ஒரு புஷ் பேக் கொடுத்துட்டு திருப்பி உடைக்குது. இந்த ஐய உடைக்கும் போது அங்கேயும் ஒரு பிரேக்கர் உடச்சு தான் உடைக்குது. நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 11:30 மணிக்கு நான் இங்க இருப்பேன் சாட்ல. ஓகேவா? நான் யார பிரேக்கர் சொல்றேன்? இவனை பிரேக்கர் சொல்றேன். தெரியுதுங்களா? உடைச்சாச்சா? உடைச்சிட்டு தொட்டாச்சா? 12:15 தொட்டாச்சா? ஓகேவா? 12:15 மார்க்கெட் தொட்டுட்டு நியர்லி என்னுடைய டிபி எங்கன்னு நெக்ஸ்ட் நான் போய் சர்ச் பண்ணுவேன். நான் தான் இது வரையும் வச்சிருக்கேனே டிபி. ஓகேங்களா? சம்திங் திருப்பி மார்க்கெட் வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்துட்டு தான் மேல போயிருக்கோம். அதெல்லாம் வேற விஷயம். நான் இப்போதைக்கு இங்க இதுக்கான டிபியை பார்த்துட்டு இருக்கேன், சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். லெஃப்ட்ல போய் பார்க்கணும்ல இந்த ப்ரீவியஸ் ஐ. அவ்வளவுதான். சிம்பிளா ஒரு ப்ரீவியஸ் ஐயை சூஸ் பண்ணுங்க, முடிஞ்சது வேலை. அந்த ப்ரீவியஸ் ஐயை சூஸ் பண்ணிட்டு ஜூம் இன் பண்ணிட்டு ஒரு டார்கெட் வச்சிருங்க. ரிஸ்க் ரிவார்டு வச்சு பார்க்கணும் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. அதுக்காக தான். ஏன்னா உங்களுக்கு டார்கெட் ஃபிக்சேஷன், எஸ்எல், என்ட்ரி எல்லாத்தையும் சொல்லணும். அப்போதான் ஒரு ட்ரேட் பண்ற ஒரு வீடியோ வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். இங்க பாருங்க 6:31. இப்போ 6:31 என்ட்ரி வைங்க. சம்திங் நான் வந்து கரெக்டா வைக்கல. 6:31 தான் வச்சிருவேன். எஸ்எல் வந்து இந்த லோ வரைக்கும் வைக்கணும். தயவு செஞ்சு இந்த லோ வரைக்கும் வைக்கணும். ஏன்னா கன்சல்டேஷன் ஸ்ட்ரக்சரா இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் பிரேக்கர் கன்சல்டேஷன் ஸ்ட்ரக்சர் தான் லோ வரைக்கும் வச்சிருக்கணும். ஒரு 1:3.5 ரீச்டு. அவ்வளவுதான். ஓகேங்களா? 1:3.5. எப்போ 12 டு அரௌண்ட் ஒரு 3:45 உட்காருங்க. பரவாயில்ல, 3 மணி நேரம் ஜாலியா ப்ராஃபிட்ல தானே இருக்க போகுது. அக்கௌண்ட் சூப்பரா ப்ராஃபிட்ல போயிட்டே இருக்கும். ஓகே, முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் நியூயார்க் பாருங்க, ஒன்றுமே இல்லை. ஓகே, மண்டே இதுவே போதும். சூப்பரா முடிச்சிட்டானா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு டே டைம் ஃப்ரேம் போங்க. டே டைம் ஃப்ரேம் போனீங்களா? சூப்பரா முடிஞ்சிருப்பாங்க. அந்த ஐஆர்எல் கீழே தொட்டுட்டு நல்லா புஷ்னு மார்க்கெட் மேல போயிருக்கா? தெரியுதுங்களா? அது தொட்டது வேணா நான் தெளிவா காமிக்கிறேன். இந்த லோ எடுத்து இந்த லோ கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து சூப்பரா நல்லா மேல போயிட்டான். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. ஓகே, டியூஸ்டே நம்ம தான் நினைப்போம் மேலதான் போகணும்னு நினைப்போம். அவன் செல்லு வரான், யாருக்கு தெரியும்? ரீட்ரேஸ்மெண்ட் வந்து போறான் போல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லோல இருந்து ஐ வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் மேல போறான். புரியுதுங்களா? ரீட்ரேஸ்மெண்ட் ஒன்ஸ் வந்த பிறகு எப்படி போகுது? நல்லா போகுது பாருங்க. அடுத்தது அதுதான் மெயினே. இப்போ ஒரு 4 ஹவர் போங்க. 17th டேட் எடுத்து பார்க்கணும். இப்போ 17th டேட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்க மார்க்கெட் நியர்லி இங்க இருக்கும். 6:30, 10:30 கேண்டில் உள்ளே நம்ம போயிடணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் மார்க்கெட்டிங் மேல நிக்குது, எனக்கு இந்த டிபி இருக்கணும், இந்த டிபி எடுக்கணும். நான் என்ன பண்ண போறேன்? இந்த லோல இருந்து இந்த ஐ வரையும் ஃபிப் போட்டிருப்பேன். கணிப்பு தான் இது. எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் இப்படி போட்டு வச்சிருப்பேன். மார்க்கெட் வந்து இங்க கீழே வருமான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் 1 ஹவர் போவேன். ஏன்னா எனக்கு டிடிஓ வேணும். ஒன் ஹவர்ல போயிட்டு டிடிஓ மார்க் பண்ணுங்க. 9:30 மணி கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ் இதுதான். 9:30 மணி கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ். அன்னைக்கு மார்க்கெட் முடிவு பண்ணிட்டா ரீட்ரேஸ்மெண்ட் அடிக்க போறேன்டான்னு சொல்லிட்டு முடிஞ்சது. ஏன்னா லைவ்ல பார்த்தாலுமே எனக்குமே இது பை இருங்க, 15 போயிடுறேன். ஏன் நம்மளுக்கு குழப்பம்? லைவ்ல பார்த்தா நானுமே சும்மா தான் உட்காந்துருப்பேன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. ரீட்ரேஸ்மெண்ட் எப்படா முன்னாடியே கண்டுபிடிச்சேன்? நானும் முன்னாடிலாம் கண்டுபிடிக்கல. அன்னைக்கு மார்க்கெட் பிஹேவியர் எனக்கு அந்த மாதிரி எனக்கு எனக்கு வந்து சொல்லுது நான் ரீட்ரேஸ்மெண்ட் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா 4 ஹவர்லேயே ஒரு எஃபிஜி பார்த்துட்டீங்க நீங்க, அதுக்காக கீழே வரும் அது. இப்போ இங்க பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்டேஷனா. மார்க்கெட்டிங் வந்து நல்லா மேலே போகுது. லண்டன் மார்க்கெட் போய் அங்கே முடிஞ்சுது. திருப்பி அங்கே வந்து கீழே வருது. கீழே வரும்போது இந்த லோ எடுக்கிறான், டேப் ஆகுறான். திருப்பி கீழே வரான், இந்த லோ எடுக்கிறான், டேப் ஆகுறான். அப்போ இதுக்கும் மேலே நான் புரிஞ்சுக்கலாம், நான் தான் வேஸ்ட்.
ஓகேங்களா? ஆர்டர் ஃப்ளோ நானே புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. புரிஞ்சுக்கலாம் நான் தான் வேஸ்ட். செல் ஆகுது மார்க்கெட். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஃபுல்லா லிக்விடிட்டி. ஓகேங்களா? அரௌண்ட் இது வரைக்கும் செல் ஆகுது வாய்ப்பு இருக்கு. 0.5 சரிங்களா? இப்போ இதை உடைக்கும் போது இங்க உங்களுக்கு வந்து ஒரு ஓபின்ற ஒரு பிபி கிடைக்கும். ஓகே, இதை உடைக்கும் போது ஒரு பிபி கிடைக்கும். இது கேண்டில் க்ளோஸ். இதுல இருந்தா என்ட்ரி. அப்போ அதுல இருந்து என்ட்ரி போடுங்க. டைம் என்னன்னு பாத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7 மணி தான் சரிங்களா? 7 மணி தான் டைமு. கேண்டில் வந்து நல்ல ஸ்ட்ரக்சரு. ஸோ எஸ்எல் வந்து இங்கேயே வச்சுப்பேன். $83. டிபி எங்க ப்ரோ? 4 ஹவர்ல எஃபிஜி பார்த்துமே அது அப்படி இல்லைன்னா ஈக்குவல் லோ, அது கீழே இருக்கத்தான் வச்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் 4 ஹவர் எஃபிஜி மார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இதுக்கும் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அதுக்கு தான் போட்டேன். இந்த லோல இருந்து ஐ வரைக்கும் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடும்போது எனக்கு தெளிவா தெரிஞ்சு இந்த எஃபிஜி வரைக்கும் மார்க்கெட் வந்துடும் சொல்லிட்டு இது வரைக்கும் சொல்றேன். இப்போ 15.1 டைரக்டா நான் எவ்வளவுதான் கிளாஸ் எடுத்தாலும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது வரும். தூக்கிட்டு வந்து இந்த லோ வைப்பனா, இந்த லோ வைப்பனா, முடிச்சிட்டனா 1:5. இதுக்கு மேல வேற என்ன வேணும் ப்ரோ? எனக்கு புரியல. ஏன்னா இங்க ஒரு 3.5, இங்க ஒரு 5.5, நியர்லி அது எவ்வளோ 9% மேக் பண்ணியாச்சு. இதான் செகண்ட் வீக் ஆஃப் த மந்த் நல்லா இருக்கும்னு சொல்றது. மேக் பண்ணியாச்சு. செகண்ட் வீக் தேர்ட் வீக் நல்லா இருக்கும்னு சொல்றது காரணம் இதுதான். இப்போ இங்க தொட்டாச்சு. தொடும்போது டைம் என்ன? நியர்லி வந்து எனக்கு 21:45 9:30 மணி ஆயிடுச்சு. மேக்ரோ முடிஞ்சிருச்சு. அவ்வளோ நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். இப்போ எனக்கு இங்க 4 ஹவர் தொட்டாச்சு. நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, 4 ஹவர் எனக்கு தொட்டாச்சு. இப்போ 4 ஹவர் தொட்டதுனால நான் என்ன பண்ணுவேன், இங்க இருந்து பை ஆப்போசிட்டி திருப்பி பார்க்க போறேன். ஏன்னா எனக்கு இங்க வரையும் எடுக்கணும்ல, இதெல்லாம் எடுக்கணும்ல. நான் இயர் டு இயர்ல தானே போயிட்டு இருக்கேன். இப்போ காமிக்கிறேன் பாருங்க. 1 டே போங்க. போயிட்டு இப்போ நீங்க 18th டேட்ல இருப்பீங்க, வெனஸ்டே போல. டியூஸ்டே, வெனஸ்டே, டர்ஸ்டே நல்லா இருக்கும்னு சொன்னது காரணமே இதுதான். இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சா? டியூஸ்டே, வெனஸ்டே தூக்குறான் பாருங்க. இது நெக்ஸ்ட் 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் இந்த இடத்துலலாம். என்ன ப்ரோ ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்ன்றீங்க? சிம்பிள். சீரியஸ். தெரியுதுங்களா ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறது? திருப்பியும் உள்ள வந்து தொட்டுட்டு திருப்பி மேல போறான். திருப்பி உள்ள வந்து தொட்டு திருப்பி மேல போறான். புரியுதுங்களா உங்களுக்கு? இதான் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் நான் சொல்றது. நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் கிடைக்கும். பிராக்டிஸ் பண்ணலன்னா எதுவுமே கிடைக்காது. ஓகேங்களா? இப்போ நான் எடுத்துடுறேன். ஜஸ்ட் இப்போ நான் 1 டே போக போறேன். 18ஆம் தேதினு நினைக்கிறேன். ஆமா, 18ஆம் தேதி நான் 1 டே போனாதான் எனக்கு டிடிஓ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணணும். நான் லைனா தான் வரேன். ஐஆர்எல் இருக்கான்னு 1 டேல போய் செக் பண்றேன். 4 ஹவர்ல எதனா பீரியட் இருக்கான்னு செக் பண்றேன். தென் எனக்கு வந்து அது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுமா எக்ஸ்பென்ஷன் ஆகுமான்றது எனக்குமே தெரியாது. அது என்ன அங்க வந்து எம்எஸ்எஸ் எனக்கு எந்த பக்கம் கொடுக்குதோ அதை நான் எடுக்கிறேன். அது எனக்கு ஏற்ற மாதிரி பண்ணுது. அவ்வளவுதான். இப்போ இங்க வந்தாச்சு. இங்க வந்த பிறகு எனக்கு நல்லா தெளிவா டிடிஓ மட்டும் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணா போதும். வெனஸ்டே 9:30 மணி கேண்டில் எங்க இருக்கு பிடிச்சி போடுவோம். அதோட ஓப்பன் பிரைஸ் மார்க் பண்ணுங்க. ஓப்பன் பிரைஸ் கீழே இருந்தா என்ட்ரி போடணும். தெளிவா கீழே இருந்தா போகுது. அதாவது மார்க்கெட் ஒரு மேனிபுலேஷன் பண்ணிட்டு போவோன்ற நான். புரியுதுங்களா? டிடிஓக்கு மேனிபுலேஷன்ன்றது உங்க பயாஸை பொறுத்து தான். பயாஸ்னா பைல இருந்தீங்கன்னா கீழே வரணும், செல்ல இருந்தீங்கன்னா மேலே வரணும். இப்போ இங்கேயே வந்து ஒரு அக்யூமேஷன் தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனா இந்த அக்யூமேஷன் வந்து உங்களுக்கு நல்ல ஐஆர்ஐ ஸ்ட்ரக்சரா இருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க. எனக்கு 1 ஹவர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து ஒரு பிரேக்கர் இருக்கும். பிரேக்கர் தொட்டு தான் மார்க்கெட் போற மாதிரி இருக்கும். நீங்க பாருங்க. உங்க கூட ஏதாவது ப்ராக்டிஸ் பண்றோம். முன்னாடி எடுத்து வச்ச சார்ட்லாம் கிடையாது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தது. நீங்களே பாத்துருக்கீங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகேங்களா? அது தெரியுது பாருங்க. உங்களுக்கு ஃபுல்லா அக்யூமுலேஷன். ஆனா லண்டன் டிலேடு ப்ரொட்ராக்ஷன். ஏன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐயர் லோ. ஓகே, இங்க இருந்து வெளியே போறான். இது ஓபி தொட்டாச்சு. இங்க இருந்து வெளியே போறான். இந்த ஐய தூக்கியாச்சு. அகைன் இது ஓபி, இங்க எஃப்இஜி தொட்டுட்டு திருப்பி மேல போகுது மார்க்கெட். 11:30 மணி நியூஸ் இருக்கும். வெனஸ்டே எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா நியூஸ் கேண்டில் தான். அது கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியும். நியூஸ் கேண்டில் தான் எடுத்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஜிபிபியோட சிபிஐ விட்டுருப்பான். அதுக்கப்புறம் இங்க இருந்து வந்து உங்களுக்கு ஒரு பிரேக்கர். ஓகேங்களா? பிரேக்கர் எங்க ப்ரோ இருக்கு? இங்க எங்க இருக்குன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். எங்கேயும் இல்லை. இதுதான் பிரேக்கர். அன்ஹெல்தி கேண்டில் தான், இல்லைன்னே சொல்லல. சரிங்களா? இங்க டேப் ஆனது மணி 11:45. இது இந்த ஒரே காரணத்தினால சீக்கிரமா உள்ள வாங்கன்னு சொல்றது. ஏன்னா ரீஎன்ட்ரி அவன் கொடுத்தானா இல்லையான்னு எனக்கு தெரியல. திருப்பி இங்க வந்திருக்கான். இருங்க 5 மினிட் சார்ட் வருதான்னு பார்ப்போம். 5 மினிட் சார்ட் வருது. ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தா தான் எடுத்துக்க முடியும். ஓகே, கொடுத்துருக்கு. என்ன ப்ரோ கொடுத்துருக்கு? உள்ள வந்து தொட்டுட்டு இந்த லோல இருந்து திருப்பி மேல போயிட்டு ஐ போயிட்டு இந்த ஓபி வந்து தொட்டுருக்கு பாருங்க. உங்க அதிர்ஷ்டம் ரீஎன்ட்ரி அங்க இருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. புரியுதுங்களா?
நம்ம வந்து அங்க ஃபர்ஸ்டே என்ட்ரி எடுத்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 15 மினிட்ல கொடுத்ததே நல்ல என்ட்ரி தான். அதுவே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப போதுமானது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இது என்ன பிரைஸ் 719, அங்க என்ட்ரி போடுங்க 720. சரி ஓகே. கன்சாலிடேஷன் ஸ்ட்ரக்சரா இருக்கா, ரொம்ப கன்சாலிடேஷனா இருக்கா இங்க. ஸோ எங்க எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறது நிறைய பேர் டவுட் இருக்கும். இங்க எடுத்துட்டு வந்து வச்சீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா ரிஸ்க் ஒரு அடி வாங்கும். சிம்பிள், இந்த இடத்துல மினிமம் இந்த இடம் எடுத்துட்டு வந்து வைங்க. ஏன்னா இங்க இருந்தா கேண்டில் வந்து புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். அதனால இது வரைக்கும் தான் மார்க்கெட் கிளியரா இல்லை. அது வரைக்கும் நான் எஸ்எல் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். $88 கிட்ட வைக்கிறேன். நான் இன்னும் ஸ்ட்ரிக்டா இங்கேயே வச்சு காமிச்சேன்னா உங்களுக்கு ஃபேன்சியான ரிஸ்க் ரிவார்ட்ல அதிகமா காமிக்கலாம். எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. இதுக்கே 1:2.4 சும்மா பாக்ஸ் போட்டதுக்கே நான் எங்க ப்ரோ வைக்கணும்னு சொல்லுவேன்னா, மினிமம் இந்த ஐ வைங்க, போயிடுவான். கம்பல்சரி இந்த ஐ போயிடுவான். இந்த இஆர் லைன், இந்த ஆரஞ்சு கலர் லைனே போயிடுவான். சரி ஓகே, நான் அது வரைக்கும் வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் வைங்க. இது வரைக்கும் வச்சீங்கனாலே உங்களுக்கு 1:6.5, 3.5, 5.5, 9, 6.5, 15.5% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ். தொட்டது எங்க 11.75, ஹிட்டானது 3.25. லைட்டா தான் போல. நீங்க அப்படியே விட்டீங்கன்னா ஈவினிங் திருப்பி நியூஸ் வந்து போயிருக்கும். நியூயார்க் அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நியூயார்க் அங்கிருந்து இறக்கிறதுன்னு தேவையில்ல ப்ரோ, அதனால பார்க்க மாட்டேன். சரிங்களா, ஃபுல்லா இப்படி அடிச்சு இறக்கிட்டானா, நைட்டு ஃபுல்லா இப்படி வந்து திருப்பி ஏத்துறானுங்க. இது எந்த ஏத்துறான்னு சொல்லுங்க பார்ப்போம். 18ஆம் தேதி செப்டம்பர் வந்து எஃப்ஓஎம்சி கரெக்டா? அந்த ட்ரேட் எப்படி எடுத்த நீங்க சொல்றேன் பாருங்க. ஜஸ்ட் ஒரு 1 hour போனேன். 1 hour போயிட்டு பாக்குறேன், எனக்கு எஃப்ஓஎம்சிக்கு வந்து இன்னும் இஆர் வெயிட் பண்ணுது. இந்த இஆர்ல எடுக்கணும் எனக்கு ஒரு ஆசை, இது எடுத்துருவான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சிம்பிளா இங்க இருந்து ஒரு ஃபிப்போ போட்டேன். இந்த இடத்துல இந்த வரைக்கும் ஃபிப்பு போட்டேன். ஃபிப்பு போட்டதுக்கு எனக்கு இங்க ஒரு எஃப்இஜி கிடைச்சிருக்கு, தெரியுதா? நான் இந்த பாக்ஸ் எடுத்துறேன், அது என்ட்ரி பாக்ஸ் தான். இது இங்க இருந்து ஒரு எஃப்இஜி கிடைச்சிருக்கு. ஒன்னு இந்த எஃப்இஜி வருவான், இல்லை இந்த எஃப்இஜி வருவான். நம்ம ரெண்டுத்தையும் கோடு போட்டு வைப்போம். இது வரைக்கும் நான் கோடு போட்டு வச்சிருந்தேன். இதையும் நான் கோடு போட்டு வச்சிருந்தேன். ரெண்டுமே தான், ஏன்னா ரெண்டுமே டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, அதனால இது வரைக்கும் வச்சிட்டேன். டேரக்டா 15 மினிட் போனேன். ஏதனா நேற்றுக்கு 11:30 மணிக்கு முன்னாடி எனக்கு எம்எஸ்எஸ் கிடைக்குமா அப்படின்னு தேடலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஏன்னா கிடைக்குதான்னு பார்ப்போம். 11:30 மணி, நியர்லி 11:30 மணி ஆகும்போது இங்க இருக்குது மார்க்கெட். இங்க இருந்து இந்த ஐய உடைச்சி மேல போயிட்டு இந்த லோ எடுக்குது. சாரி, இந்த எஃப்இஜி எடுக்குது ஃபர்ஸ்ட். இந்த எஃப்இஜி அகேன் வந்து மார்க்கெட் இங்க இருந்து இந்த ஐய உடைச்சு மேல போயிட்டு இந்த எஃப்இஜி எடுக்கலாம். இது உங்களுக்கு வந்து 5 மினிட்ல பார்த்தாதான் தெரியும். அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணணும் மார்க்கெட் அந்த இடத்துல. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ண போறேன்ட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாலே எனக்கு மார்க்கெட் மேலதான் போகும். இங்க பாருங்க, தெரியுதுங்களா நான் சொன்னது? நான் 15லயே உங்களுக்கு ஐஎன் லோ தெளிவா சொல்லியிருந்தேன். 5 மினிட் வந்து தெளிவா இருக்கா? ஓகேங்களா? இதை லைவ்ல என் கூட இருந்து பார்த்தவங்க ஒரு சில பேர் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு டிஸ்கார்ட் குரூப்ல. இதுதான் என்னோட ட்ரேடு. இங்க வந்து நான் எடுத்தேன், 20 எடுத்தாச்சு. அடிச்சது அது எங்கேயோ போச்சு. ரிஸ்க் ரிவார்டு அதிகம் தான். இதெல்லாம் நான் தயவு செஞ்சு ப்ரொமோட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ரிஸ்க் ரிவார்ட்லாம் வந்து இது திருப்பி ரிவர்ஸ்ல அடிச்சதுன்னா நீங்க காலி. எனக்கு தெரியும்னால எடுத்தேன். 2041. ஓகே, எஸ்எல் வந்து இங்க தான். அது ஓகே தான், நல்ல ஸ்ட்ரக்சர் தான். ஏன்னா ஆர்டர் ஃப்ளோ ஓட போகுது இல்ல. நான் என்ன எதிர்பார்த்தேன், இந்த இயர்ல எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்தது அதிகம் தான். ஆர்ஆர் எனக்கே தெரியும், 10 ஆர்ஆர் சொல்லிட்டு அவன் அடிச்சிட்டான், முடிச்சிட்டான், வேலையை முடிச்சிட்டான். தெரியுதுங்களா? புரியுதுங்களா? முடிச்சிட்டான் 1:10. இதான் சொன்னேன். நான் இந்த மந்த் இன்னும் செகண்ட் வீக் ட்ரேடே பண்ணாதது கூட நான் கஷ்டப்படாது. நான் போன மந்த்ல எடுத்துட்டேன். அதெல்லாம் பேக்கப்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஒரு மந்த் ஒரு மந்த் வராம போச்சுன்னா அது சும்மா எல்லா மந்த்தும் போய் நோண்டக்கூடாது. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு 18ஆம் தேதி முடிஞ்சுது. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாம் கைட்டுருங்க. ஏன்னா முடிஞ்சிச்சு இல்ல, எல்லாம் எடுத்துருங்க. இது மட்டும் இருக்கட்டும். ஏன்னா 1 hour ஓபி, சாரி 1 hour எஃப்இஜி கோடு இது இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும். நைட்டோட நைட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அதான் மண்ணில் இருந்து பார்க்கும்போது இதெல்லாம் தொட்டுட்டு இருக்கும் 1 hour. நம்ம டே போய் பார்ப்போம். எஃப்எம்சி நியூஸ் எங்க, இவர் தான். ஓகே, சூப்பரா போயிட்டு இந்த இயர் எடுத்து முடிச்சாச்சு. சூப்பரா இங்க ஸ்டார்ட் பண்ணது இங்க போய் முடிஞ்சிருக்கு.
நெக்ஸ்ட் 4 ஹவர் போவோம். 4 ஹவர்ல என்ன இருக்கு? சூப்பரா இருக்குங்களா எஃப்இஜி டேப் ஆயிடுச்சா? நைட்டோட நைட்டா திருப்பி காலைல 2:30 to 6 அங்கேயே இருந்திருக்கா, 6 to 10:30 இது வரையும் வந்திருக்கா. அப்போ இங்க வந்து நம்ம திருப்பி என்ட்ரி பார்ப்போம்னு அர்த்தம். பைக்கு தான், வேற எதுக்கு? பைக்கு தான். ஏன்னா இப்போ இங்க எங்க ப்ரோ செல் ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த லோ உடைக்கணும். இந்த லோ வச்சா செல் ஆயிட்டு இருப்பான். ஏன்னா ஆட்டோ ஃப்ளோ பாருங்க, இப்படி போயிட்டு தொட்டுட்டு அகைன் உள்ளாடி மேல போயிட்டு தொட்டுட்டு திருப்பி மேல போறான். திருப்பி இங்க வந்துட்டு இப்படி போவான்னு என்னோட கணிப்பு. அப்படி இல்ல இந்த லோ உடைச்சானா இப்படி கீழே வந்துடும், மார்க்கெட் இப்படி கீழே வந்துடும். அதையும் நம்மளால கணிக்க முடியும். இப்போ டேரக்டா அந்த 1 hour 4 hour எல்லாமே தொட்டாச்சு. 15 மினிட் போயிடணும். சாரி 1 hourல இப்போ டிடிஓ மார்க் பண்ணாம வந்துட்டேன். நான் 15 மினிட்ல மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இந்த லைன்ஸ்லாம் எடுத்துடுறேன். மார்க்கெட் வந்து இங்க 1 hour 4 hour எல்லாத்தையும் தொட்டுடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இப்போ ஏசியன் பயங்கரமா இறங்கிடுச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லண்டனும் ஏறுது. என்ன பண்றது? 2 செஷன் நல்லா இருந்ததுனால நியூயார்க் கொஞ்சம் டல்லா இருந்திருப்பான். ஆனா அன்னைக்கு வந்து ஓவரால் மார்க்கெட்டே நல்லா எனர்ஜெட்டிக் மார்க்கெட்டா இருந்தது. சரிங்களா? இப்போ நல்லா இங்க நோட் பண்ணுங்க, எம்எஸ்எஸ் தெளிவா இருக்கு. இங்க இருந்து வந்தது போச்சு, திருப்பி லோவர்ல வந்து ஐயரை வச்சு ஒரு பிரேக்கரை தொட்டுட்டு மேல போயிட்டான். எங்க மேல போனானா இந்த ஐ வரைக்கும் நான் எய்ம் பண்ணது. எங்க ப்ரோ பிரேக்கர் நீங்க பாட்டுக்கு சொல்றீங்களேன்னா, சிம்பிளான விஷயம். ஒரு ஐயை வந்து உடைக்கும் போது எம்எஸ்எஸ் கிடைக்கும். அங்கதான் உங்களுக்கான பிரேக்கர் உட்காந்துருப்பான். அந்த பிரேக்கர் தொட்டானா இல்லைன்னு எனக்குமே தெரியாது, நான் தைரியமா சொல்லிட்டேன். பார்க்கலாம் வாங்க, என்ன பிரைஸும் போட்டுடலாம். ஓகே, அந்த பிரேக்கர் டேப் ஆயிருக்கு, பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு. தெரியுதுங்களா? பிரேக்கர் வந்து இதை எடுத்துடலாம். இது எதுக்கு? பிரேக்கர் வந்து இங்க டேப் ஆயிடுச்சு. ஆனா டேப் ஆன டைம் 11:15. ஸோ அது என்ட்ரி கிடையாது. டிரான்ஸ்பரன்சியா ஒத்துக்கணும், எனக்கு அது என்ட்ரி கிடையாது. ஏன்னா 11:30 தான் நான் பார்க்க ஆரம்பிப்பேனே. ஸோ அது என்ட்ரி இல்லை. ஆனா நல்ல ஆர்டர் இங்க வந்து இது வரைக்கும் போயிருக்கேன், சும்மா இல்லை. சரிங்களா? நியர்லி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 98 100 வச்சுக்கோங்க. 100 to 1:8 அது ஹிட் ஆனது ஈவினிங் 4:30 மணிக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ட்ரேடிங் இஸ் கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் தான். இப்ப திருப்பி இங்க கீழே வரான், நியூயார்க்ல அடிச்சு கீழே வரான். பயப்படலாம் கூடாது, நம்ம வந்து கவுண்டர் ட்ரெண்டே பண்ணலையே, நம்ம எதுக்கு பை பண்ணோம்? சிம்பிளான விஷயம் ப்ரோ. நீங்க படிக்கும் போது ஞாபகம் வச்சுப்பீங்க, அப்புறம் விட்டுருவீங்க. என்னன்னா ஐயரே வைக்கும் போது சின்னதா ஒரு இங்க பீரியட் தொட்டுச்சு, அது ரீட்ரேஸ்மெண்ட் இல்ல, திருப்பி இந்த ஐயரை எடுக்கிறான். இந்த ஐயை எடுத்து ஐயரே வைக்கிறான். அப்ப ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு போவான்ல, அதான கான்செப்டே, போயிட்டான்ல. இதை வந்து நான் கொடுத்துருந்தேன். நீங்க நினைக்கலாம் இவர் வந்து முடிஞ்ச ஸ்டார்ட் வச்சு தைரியமா சொல்லிருக்காரு. டிஸ்கார்ட்ல இதே டேட் எடுத்துட்டு போயிட்டு 19ஆம் தேதி சர்ச் பண்ணுங்க. 1 hourல நான் வந்து தெளிவா மார்க் பண்ணி ஜிபிபி யூரோ யூஎஸ்டி பிரேக்கர் கொடுத்துருப்பேன். யூரோ யூஎஸ்டில பிரேக்கர் தொட்டுட்டு போயிருக்கோம், ஜிபிபில வந்து பிரேக்கர் தொடாம எஃப்இஜி மட்டும் தொட்டுட்டு போயிருக்கோம். ரெண்டுத்துக்குமே வந்து எல்டிஎஃப்ல வேலை செஞ்சது நான் பார்த்திருப்பேன். சரிங்களா? இதுதான் நான் கொடுத்திருந்தது. ரொம்ப 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 தெளிவா இதை தான் நான் கொடுத்திருந்தது. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இங்க வந்து எஃப்இஜி இருக்குங்களா, இந்த எஃப்இஜி மட்டும் டேப் ஆகிட்டு போயிடுச்சு. ஆனா பிரேக்கர் வந்து மார்க்கெட் டேப் பண்ணல. பாருங்க எஃப்இஜி, இந்த எஃப்இஜி மட்டும் டேப் ஆயிடுச்சு. நான் பிரேக்கரும் தொடணும்னு நினைச்சேன், ஆனா பிரேக்கர் தொடல. இது டேப் ஆனது 6:30 மணி. இதுதான் பிரேக்கர். பிரேக்கர் எங்க நினைக்காதீங்க, இதுதான் பிரேக்கர். இந்த கேண்டில் தான் பிரேக்கர். இப்போ இங்க வந்து டேரக்டா 5 மினிட்டோ 15 மினிட்டோ ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் போலாம். 15 மினிட் தான் ஃபர்ஸ்ட் போக சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா தான் போக சொல்லியிருக்காங்க வேற ஒரு டைம் ஃப்ரேம்க்கு. 15 மினிட் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக மார்க்கெட் காமிச்சிருக்கும். எதுவுமே இல்லை. ஓகே, எதுவுமே இல்லை. தொட்டது 7:15. நெக்ஸ்ட் 5 மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்து பாருங்க. இங்க 5 மினிட்ல பாருங்க, ஒரே நிமிஷம் நான் காமிக்கிறேன். 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல அந்த எஃப்இஜி தொட்டிருக்கா, எஃப்இஜி தொட்டுட்டு மார்க்கெட்டிங் மேல போதா, மேல போகும்போது தெளிவா பாருங்க, இது வந்து பிரேக்கர். இதை டேப் பண்ணுது, பிளஸ் அங்க ஒரு மைனூட் எஃப்இஜி. இது பிரேக்கரு, இது எஃப்இஜி டேப் ஆயிடுச்சு. அகைன் ரீ என்ட்ரிக்கும் வாய்ப்பு கொடுக்குது. இங்கே எஃப்இஜி டேப். சரிங்களா? நீங்க இங்க இருந்து என்ட்ரி எடுத்து மினிமம் இந்த ஐ வரைக்கும் வைக்கலாம். இதுக்கே உங்களுக்கு நல்ல ரிஸ்க் ரிவார்ட்லாம் கிடைச்சிருக்கும். சிம்பிளான விஷயம் தான். இந்த லோ வரைக்கும் தாராளமா எஸ்எல் வச்சிருங்க. நம்ம போய் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது, லோ வரைக்கும் தான் வைக்கணும் இந்த மாதிரி இடத்துல. ஏன்னா இங்க வரைக்கும் வச்சீங்கன்னா இட்டாவதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சில நேரத்துல. ஸோ இங்க இருந்து நீங்க இந்த ஐ வரைக்கும் மினிமம் டார்கெட் பண்ணுங்க. மினிமம் நான் சொல்றேன் ஒரு 1:2.5 உங்களுக்கு கிட்ட. ஓகேங்களா? அவ்வளவுதான். இது வரைக்கும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ இது ஒரு ரீஎன்ட்ரி வாய்ப்பு. இங்க விட்ட என்ட்ரியை மதியானம் சீக்கிரமா டேப் ஆனதை நம்ம இங்க பிடிச்சிடலாம். ஏன் இந்த செல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டு உட்காந்துருக்கணும்ன்ற அவசியம் இல்லை.
இல்ல ப்ரோ இந்த கவுண்டர் நான் பிடிப்போம் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்களா, ஈஸியா பிடிக்கலாம். அங்க பிரேக்கர் இருக்கு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நான் கம்முன்னு இருக்கேன், நீங்க எடுத்து பாருங்க. அங்க பிரேக்கர் இருக்கிறது இருக்கு பாருங்க. சிம்பிள். இந்த கவுண்டர் ட்ரெண்ட் வந்து எப்படி பிடிக்கிறேன்னா, ஆல்ரெடி இயர் இங்க வந்து எடுத்தாச்சு இல்ல, இந்த இயர் எடுத்துட்டு கீழே வரும்போது இந்த லோ இருக்குல்ல, இந்த லோல ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, பிரேக்கரு, அங்க இருந்து லைட்டா டேப் ஆயிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கும். ஓகேயா? ஸோ கவுண்டர் ரெண்டும் பிடிக்க முடியும் நினைச்சா, சும்மா கிடையாது. இதையும் பிடிக்கலாம், இதையும் பிடிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஒரு 19ஆம் தேதி வரையும் மார்க்கெட் நம்ம பார்த்தாச்சா, நெக்ஸ்ட் முடிஞ்சுது. நம்ம டேரக்டா 19ஆம் தேதி மார்க்கெட்டை வந்து முடிச்சிட்டோம். டேஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு. நம்ம 20ஆம் தேதி போக போறோம். ஒன் டே டைம் ஃப்ரேம் மாத்துங்க. இங்க இருக்கிறதுனால நம்ம கிளியர் பண்ணிடலாம். இங்க வந்து 19ஆம் தேதி மார்க்கெட் நல்லா முடிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 20ஆம் தேதி பை தான் போகும். அதான் நான் பயிட தேவையில்ல. இங்க இருக்கக்கூடிய டிபிஸ் சர்ச் பண்ணணும் சொன்னேன்ல, இங்க இருக்கக்கூடிய டிபிஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. நியர்லி ஏதோ சம்திங் இந்த மாதிரி டிபிஸ்லாம். அது என்ன ப்ரோ கொச்ச கொச்சம் காமிக்கிறலாம் இல்ல, நான் கிளியராகவே காமிக்கிறேன் பாருங்க. ப்ரீவியஸா போகும்போது இங்க இருக்க ஐஸ், இந்த ஐ, தென் மொத்தமா இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டி ஐஸ், இதெல்லாம் நீங்க டார்கெட் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ரீச் கொடுக்குறது வாய்ப்பு உண்டு. 90% போவானுங்க ஒரு சில நேரத்துல, அதெல்லாம் வேறுபட்டே வெறுப்பேற்றுவாங்க. கிட்ட போயிட்டு வந்துடுவானுங்க. நம்ம அங்க உட்காந்துருப்போம், இந்த மாதிரி நம்ம அங்க உட்காந்துருப்போம், அவங்க கிட்ட போயிட்டு வந்துடுவானுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுக்கு தேவை இந்த 20ஆம் தேதி மார்க்கெட் தான். ஓகே, நம்ம இங்க என்ன பண்ணுவோம், 4 ஹவர் போவோம். 20th டேட்ல போய் பார்ப்போம் 19th டேட் வந்து எப்படிலாம் முடிஞ்சிருக்கு அப்படின்றத. ஏன்னா நம்மளுக்கு அது தேவை ஆர்டர் ஃப்ளோ பார்க்கறதுக்கு. உங்களுக்கு இங்க எங்க இருக்கு 20th டேட்டு, இங்க இருக்கு 19th டேட். ஒரு 4 ஹவர் எஃபிஜி தொட்டான். நல்லா கவனிக்கணும், இப்பதான் நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த 4 ஹவர் எஃபிஜி தொட்டது வந்து 19th டேட்ல ஆடுறேன். அங்கதான் நம்ம என்ட்ரி எடுத்தோம், சும்மாலாம் எடுக்கல. ஓகே, 4 ஹவர் எஃபிஜி இருந்து எடுத்தோம். அவரோட மினிமம் டார்கெட் இங்க இருக்கும். ரீச் ஆகுது மறுநாள் 20ஆம் தேதி 10:30 தான் உள்ள போகுது மார்க்கெட். சூப்பரா, இப்படிதான் ஆர்டர் ஃப்ளோ பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த டார்கெட் போய் ரீச் ஆக போகுது. அதுக்கு திருப்பி கீழே வந்துட்டு தான் மார்க்கெட் போகுது. ஆனா அன்னைக்கு என்ன ஆச்சுன்றது மட்டும் 20ஆம் தேதி மட்டும் நான் பார்க்கலாம். ஒரு 1 ஹவர் போயிடலாம். நம்ம 1 ஹவர் மார்க்கெட் போனீங்கன்னா இங்க இருந்து கிளம்பினால அது 4 ஹவர் பிளஸ் 1 ஹவர் எஃபிஜி பிரேக்கரு. இங்க இருந்து போனவன் இந்த டார்கெட் இதை டார்கெட் பண்ணுவான். இப்போ எனக்கு இங்க வந்து ஃபர்ஸ்ட் டிடிஓ தான் முக்கியம். இங்க பாருங்க, டிடிஓ மார்க் பண்ணிட்டேன்னா இனிமே டிடிஓ தான் மார்க் பண்ணணும். நான் மார்க் பண்ண மறந்துட்டேன். இந்த 19ஆம் தேதியிலேயே நீங்க பாருங்க 9:30 மணி ஓப்பனிங்க. அதனாலதான் நான் வந்து இங்க கன்ஃபார்மா என்ட்ரி வரும்னு வச்சிருந்தேன். ஆனா அங்க வரல அவன். ஓகே, எப்போனா வந்து ப்ராபபிலிட்டி ஓடதான் செய்யும், அதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டாம். ஓகே, இப்போ இங்க வந்து பாருங்க தெளிவா இங்க இருக்கக்கூடிய எஃபிஜி டேப்பு மார்க்கெட் மேல பறந்துருக்கா, என்ட்ரி இருக்கான்னு போய் பார்ப்போம். ஆனா எப்பவும் போல நம்ம 11:30 மணி உள்ள போயிடணும். ஏஎம்டி போய் பார்க்கணும். 11:30 மணிக்கு உள்ள போயிட்டு ஏஎம்டி பார்க்கணும். நம்ம வேலையா தானே, வேற என்ன பண்ண போறோம்? அவ்வளவுதான் நம்ம பண்ண போறது. சூப்பரா இருக்கு ஏஎம்டி. சரிங்களா, தெளிவா இருக்கா? இந்த மேனிபுலேஷன் வந்து நானுமே மேனிபுலேஷன் மார்க் பண்ண மாட்டேன், இப்படிதான் வச்சிருப்பேன். எனக்கு இங்க ஐ எடுத்துட்டு உள்ள வரும்போது தான் ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, எல்லாரும் உடையது தான். மார்க் பண்ணிட்ட பிறகு நீங்க பார்க்க வேண்டியது இந்த ஐயாண்ட வந்து நிக்கிறானுங்க. ஓகேங்களா, நியர்லி நம்ம உள்ள வரது 11:30 தான். 11:30க்கே வந்து இப்படி மேல போகுதுன்னா அது நியூஸ்ல தான் மேல போகுது. எடுத்து பாருங்க, தயவு செஞ்ச நியூஸ் தான். எதுவுமே பண்ண முடியாது, என்ட்ரி கிடையாதுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வரது அதுதான். 11:30 மணிக்கு உள்ள வரேன், அது அடிச்சு தூக்கி மேல போகுது, அது எதுவும் பண்ண முடியாது, என்ட்ரி கிடையாது. ஜஸ்ட் அதுக்கப்புறம் டவுன் ஆகுது. அந்த கவுண்டர் எல்லாம் தேவையில்ல, அவ்வளவுதான் முடிஞ்சது 3 மணியோட. இப்போ திருப்பி ஈவினிங் நீங்க ஒரு 5:30 மணிக்கு உள்ள வருவீங்க. ஓகேங்களா, 5:30 மணிக்கு உள்ள வரும்போது நீங்க பார்க்க வேண்டிய ஒரே விஷயம், உங்க டார்கெட் இது வரைக்கும் இருக்கு. அப்ப நீங்க இன்னும் பை போலாம் தானே, போகக்கூடாதுன்னு இல்லை. சரிங்களா, டார்கெட் இது வரைக்கும் இருக்கு. இப்போ மேபி மார்க்கெட் வந்து இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வருதா அப்படின்னு ஒரு டவுட் வரும். எதுக்குன்னா இந்த அளவுக்கு செல் ஆகுது இல்ல, இந்த மாதிரி செல் ஆகும் போது அந்த டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம். திருப்பி பைக் புஷ் ஆனது என்ன பண்ணணும்னா இந்த ஐய போய் எடுக்கணும், அவன் எடுக்கல. ஓகே, அதனால சொல்றேன் நான், இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் போட்டீங்கன்னா அதுக்கு 5 அதாவது 0.5 இங்க இருக்கு. சோ இந்த பைய நான் எடுத்திருக்க மாட்டேன்னு சொல்ல வரேன், அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த பைய நான் எடுத்திருக்க மாட்டேன், ஏன்னா 0.5 எனக்கு வரல. அதனால இப்ப எனக்கு அகைன் வந்து இந்த 0.5 வருது இல்ல, இந்த கவுண்டர் ட்ரெண்ட்ல இந்த எஃபிஜி பிளஸ் இந்த ஓபி இதுல பிடிப்பேன். புரியுதுங்களா, இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும்.
ஒரு $170 இருந்து இந்த லோ வரைக்கும், ஏன்னா ஈக்குவல் லோஸ்ல, அதனால அப்படி டார்கெட் பண்றேன் நான். எவ்வளோ வந்தது? 180 வச்சுக்கோங்க. 180 360 வரணும். 2 ஓகே, அது மேலே வந்துச்சு. 1:2.5 ரிஸ்க் ரிவார்டு. இது தொட்டது கரெக்டா இப்போ 6.25. உங்களுக்கு ரீச் ஆனது நியர்லி கிட்ட வந்தது 7.5. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிச்சது 8.25. 1 மணி நேரம் நீங்க வெயிட் பண்ணிடணும். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் இப்படி முடிஞ்சிச்சு. அப்போ ஃப்ரைடே வந்து நீங்க எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் கேண்டில் மாதிரி ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, பெருசா எதுவும் இல்லாம. ஃப்ரைடே கரெக்டா இந்த மாதிரி முடிச்சிட்டானா முடிஞ்சது. அப்போ மண்டே நம்ம என்ன பண்ணணும், இதான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றதே. ஃப்ரைடே விட்டுட்டு போன டார்கெட் மண்டே ரீச் பண்ணுவான்னு சொல்லிட்டு. இப்போ புரியுதா? இப்போ மண்டே நல்லா சூப்பரா போயிருக்கும் பாருங்க. ஆனா லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த், அதனால தான் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே எவ்வளவு மொக்கையா இருக்கு தெரியுதா? லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் வந்து இவ்வளவு மொக்கையா இருக்கும் மார்க்கெட், ரீச் ஆகாது. டேரக்டா 4 ஹவர் போங்க, ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்க. ஒவ்வொரு அடி 4 ஹவர் போக சொல்றேன்னு யாரும் போர் அடிக்க வேண்டாம். பாருங்க மார்க்கெட் கீழே வந்துட்டு தான் மேலே போயிருக்கு. ஓகே, 1 ஹவர்ல வச்சுட்டா தெளிவா தெரியும் ஏன் வந்து போச்சுன்னு சொல்லிட்டு. 1 ஹவர்ல போன உடனே நீங்க பார்க்க வேண்டிய வேலையே இந்த எஃப்இஜிக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிருக்கா மண்டே. அதுக்கப்புறம் தான் திருப்பி நியூயார்க்ல தூக்கியிருக்காங்க, அடிச்சு தூக்கியிருக்காங்க. செம்மையா இருக்கு மார்க்கெட், சூப்பரா இருக்கு. ஒண்ணுமே இல்லை இந்த இடத்துல. இங்க இருந்து உடஞ்சு கீழே வருதா, அகைன் இந்த எஃப்இஜில இருந்து மார்க்கெட் மேல போகுது. இப்போ வந்து 15 மினிட்ல போய் பார்த்தா தெரியும். இது எல்லாமே லைவ்ல கொடுத்துருக்கோம். நம்ம இங்க வெறும் பேக் டெஸ்ட் மட்டும் எல்லாம் பண்ணிட்டுலாம் உட்காந்துல, லைவ்லயுமே நம்ம கொடுத்துருக்கோம். தெளிவா கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பிபிடிலே எடுத்திருக்கேன், தெளிவா எடுத்திருக்கேன். ஏஎம்டி டிலேய்டு ப்ரொட்ராக்ஷன் எடுத்திருக்கேன். இந்த என்ட்ரியை பிடிக்க முடியல கூட பரவாயில்ல, அகைன் நீங்க இங்க போற பைய பிடிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவை ப்ரோ ட்ரெண்ட், சரிங்களா? இந்த பை வந்து இங்க கிளம்பு வந்து 1.25 இருந்து. ஸோ இங்க இருந்தது 1 ஹவர் எஃப்இஜியா, நீங்க ஆல்ரெடி போட்டும் பார்த்தாச்சு. இந்த ஐல இருந்து சாரி இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் நீங்க ஃபிப் போட்டீங்கன்னா 0.5 கீழே தான் வந்து தொட்டு தான் போறானுங்க. தெளிவா இருக்கு, ஓகேங்களா? ஸோ லண்டன் மார்க்கெட்டே இவ்வளவு இறங்கி லண்டன் மார்க்கெட்டே திருப்பி இவ்வளவு ஏத்துறான். அங்க நீங்க எடுக்கலாம், இல்ல இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு புரியாதுன்னா எடுக்காம விட்டுறலாம். ஆனா டார்கெட் வந்து நல்ல டார்கெட் இது இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கோடு அதான் இஆர்எல் அதுவும் இருக்கு. வெளியில புரியலன்னா நீங்க எடுத்துக்கோங்க. கரெக்டா வந்து அடிச்சுட்டு போனோம் பாத்தீங்களா? நியூயார்க்ல சொல்றேன் ப்ரோ, இது வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. நியூயார்க்ல எடுக்க தந்தா இந்த எஃப்இஜி பிளஸ் இதை வந்து மார்க் பண்ணி நீங்க இப்படி எடுத்துக்கலாம்னு சொல்ல வரேன். கேட்டீங்கன்னா அங்க வந்து பிரேக்கர் கூட நீங்க மார்க் பண்ண தேவையில்ல, அழகா நீங்க ஓபி அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் அங்க பிரேக்கர் மார்க் பண்றேன்னா இந்த ஐயை எடுக்கிறான், அப்ப இந்த ஒரு லோ கொடுத்து அப்புறம் இந்த ஐயை உடைக்கிறான். அப்ப நான் இங்க எடுப்பேன்ல, அதுக்காக நான் இதை எடுக்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க வந்து டேரக்டா எஃப்இஜியை போட்டு ஓபியை போட்டேன்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் படி வரலையே அப்புறம் பல பேர் கேள்வி கேட்பாங்க. அதனால நான் உங்களுக்கு இந்த பிரேக்கர் காமிச்சேன். இங்க இருந்து நீங்க எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் தான். ஆக மொத்தத்துல நம்ம வச்சது ரீச்சா, அதான் நம்ம பார்க்கணும். ரீச் ஆயிடுச்சு, ரீச் ஆயிட்டு அவ்வளவுதான் ப்ரோ. போட்டு சொதப்பறானுங்க மார்க்கெட்டை, முடிச்சிட்டானுங்களா? மறுநாள் பாருங்க, அழகா உங்களுக்கு அக்யூமுலேஷன் மேல போயிட்டு அவனும் அங்க ஒரு பிஎஸ்ல எடுத்து இங்க வந்து எஸ்எஸ்எல் எடுத்து உங்களுக்கு கரெக்டா திருப்பி வந்து 12 மணி நேரம் மார்க்கெட்டின் மேல போயிட்டு இந்த எஃப்இஜியை தொட்டுட்டு மேல போகுது. அவ்வளவுதான். இங்க வந்து நான் என்ட்ரி சும்மா போட்டு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒவ்வொரு நாளும் ஹெச்டிஎஃப் வரணுன்ற அவசியம் இல்லைன்றதுக்காக உங்களுக்கு ப்ரூவ் பண்ணதுக்கு சொல்றேன். ஏஎம்டி வச்சே நீங்க மார்க்கெட்டை முடிக்க முடியும்ன்றதுக்கு சொல்றேன், ஓகேங்களா? 2 சைடு லிக்விடிட்டி கலெக்டடு, எம்எஸ்எஸ் கலெக்டடு. இங்க இருக்கிற எஃப்இஜில இருந்து மார்க்கெட் மேல போயாச்சு, முடிஞ்சது வேலை. திருப்பி நியூயார்க் டைம்ல என்ன ஆச்சு, மார்க்கெட் கரெக்டா 5:30 மணி 5:15 இங்க இருந்து திருப்பி மேல போகுது. அவ்வளவுதான். இதுதான் நீங்க பாக்கணும் இங்க, ஓகேங்களா? இதுக்கான என்ட்ரிஸ்மே நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாமே இப்ப பார்த்தாலே தெரியும். இங்க போனது இந்த எஃப்இஜில இருந்து மேல போகுது, அகைன் இங்க இருந்து கரெக்டா இருந்து இந்த எஃப்இஜில இருந்து மேல போகுது, ஓகேங்களா? அந்த ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா 9:30 மணி வரைக்கும் மார்க்கெட் மேல போயிட்டே தான் இருக்கு. நியர்லி இது என்ன ஒரு தலைவலினா, இப்படி போன மார்க்கெட் அப்படியே மேல போலாம்ல, நம்மளுக்கு வேற இங்க கீழே வந்து பாதி பேரை வெளியே அமிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நைட்டு நல்லா போறானுங்க. இதெல்லாம் தான் ஒரு பிரச்சனை, வெறுப்பாகுமே. அப்புறம் நம்ம சொன்னது இது லாஸ்ட் மந்த் எப்படி இருக்கும், ரொம்ப மொக்கையா இருக்கும் பார்த்துருப்போம்ல. ஸோ அதை வந்து மண்டே முடிஞ்சதை வச்சு பார்க்கலாம். ஏன்னா மண்டே நல்லா முடிஞ்சதுக்காக ஃப்ரைடே டார்கெட் விட்டுட்டு போயிட்டான். ஃப்ரைடே வந்து இந்த டார்கெட்டு இங்க வந்து எடுக்காம போயிட்டான், அதனால மண்டே தூக்கிட்டான் நல்லா. இது வந்து ஜஸ்ட் மிஸ் தான், ரொம்பலாம் பெரிய விஷயம் கிடையாது. அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் இந்த எஃப்இஜி டேப் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்திருந்தேன். ஸோ அதுக்கான இதுதான் வந்து எனக்கு கிடைக்கல. மற்றபடி இங்க இந்த ஐயா நான் வச்சிருந்தா எனக்கு ரீச் தான். இது அப்படி மாத்தி வைக்கணும்னு அவசியம் இல்லை, சொல்றேன். ஏன்னா அக்யூரசி கிடையாதுதான். எப்பவுமே வந்து அக்யூரேட்டா ரீச் ஆகும்னு நம்மளால சொல்லவே முடியாதுதான், புரியுதுங்களா?
நம்ம ரீச் ஆகிற பாயிண்ட்ஸ் தான் நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ நிறைய இஆர் கலெக்டட், இப்போ எல்லாருக்கும் டவுட் வரும், இதை கலெக்டடு, இதே கலெக்டடு, இப்ப திரும்பணுமே திரும்பியாச்சே. எப்படி திரும்பியாச்சு? அழகான 1 ஹவர்ல காமிட்டுங்களா உங்களுக்கு? நீங்களே பாருங்க, ஃபுல்லா அரைப்பானுங்க. இங்க அது மண்டே சம்திங், இதான் மண்டே. ஓகே, இதான் மண்டே. இந்த டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே ஃபுல்லா அரைச்சானுங்களா? மறுவாரம் இறக்கலாம் பாருங்க, மாசம் பிறந்தோடனே இறக்கலாம் பாருங்க. என்எஃப்பி புரியுதுங்களா? முடிச்சிட்டான், வேலையை முடிச்சிட்டான் பாருங்க. இதான் லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் வந்து உஷாரா இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கன்சல்டேஷன் இருக்கும்னு சொன்னது. நான் இப்போ அக்டோபர் மந்த் வந்து நாளைக்கு உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ இதை மட்டும் பார்ப்போம், ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தா குழம்பிடும். அது வரையும் பார்ப்போம். இதுக்கு நம்ம இங்க பார்த்தது ஜிபிபி யூஎஸ்டி மட்டும் தான், யூரோ யூஎஸ்டி பார்க்கல. அதை நான் தனி ரெக்கார்ட் தான் பண்ணணும். இப்போ இங்க வந்து நீங்க பார்க்க வேண்டியது, உங்களுக்கு டியூஸ்டே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருக்கும், மினிமம் இதை வந்து டார்கெட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனா அங்க போதா இல்லையான்றதான் மேட்டரு. உங்களுக்கு டியூஸ்டே இங்க ஸ்டார்ட் ஆகும்போது 11:30 மணி. இது ஐ திங்க் இப்போ பார்த்தோம்னு நினைக்கிறேன் டியூஸ்டே என்ட்ரி. ஆமா, இந்த பாருங்க, ஹையர் டைம் ஃப்ரேம் எல்லாம் 15 மினிட்லேயே காமிச்சல. டியூஸ்டே தூக்குனானா இங்க இந்த லோ எடுத்து, இந்த ஐ எடுத்து, எம்எஸ்எஸ் கொடுத்து, இந்த 1 ஹவர் எஃபிஜி வந்து 4:30 மணிக்கு டேப் ஆகுது நியர்லி. அந்த 4:30 மணிக்கு நம்ம எடுக்க மாட்டோம், ஆனா திருப்பி இங்க டேப் ஆகுது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம பிடிப்போம். டியூஸ்டே என்ட்ரி அவ்வளவுதான். இப்போ வெனஸ்டே கிட்ட போயிடலாம். வெனஸ்டே வந்து உங்களுக்கு டிவி எங்க இருக்கு, ஓப்பன் பிரைஸ் இங்க. ஸோ ஓப்பன் பிரைஸ் மேலே மேனிபுலேஷன் ஆகல வெனஸ்டே. சூப்பர். என்ன பண்றது, விடுங்க. ஓபி தான் இது வந்து 1 ஹவர் ஓபி. நான் எங்கேயோ உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த 1 ஹவர் ஓபி தொட்டுட்டு தான் ஈவினிங் வந்து மார்க்கெட் அங்கே வந்து இறங்கிருப்போம் 6:30 மணிக்கு. நான் உங்களுக்கு 15 மினிட்ல காமிச்சிடுறேன். இந்த இடம் தான் நீங்க பார்த்தது வெனஸ்டேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து பொறுமையாக கீழே இறங்குது. அப்படி இறங்கும் போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வரும்போது மணி 11:30. உஷாரா பாருங்க, மணி 11:30. ஏஎம்டி தான், நான் வேற எதையுமே யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஎம்டி தான். டிலேடு ப்ரொட்ராக்ஷன் இது கொஞ்சம். ஓகேவா? கரெக்டா இங்க இருந்து இப்படி வரும்போது இந்த ஐ எடுத்தவன் இந்த லோ எடுக்கிறது ஸ்ட்ரகிள் பண்றான். லைட்டா திருப்பி அங்க ஒரு ரீடேஸ்மெண்ட் கொடுத்து அப்புறம் உடைக்கிறான். ஹெவியா 11:30 மணிக்கு உடைக்கிறானா? உடைச்சு மேல போய் டேப் ஆகுறானா? என்னத்த டேப் ஆகுறான்? இங்க எஃபிஜி இருக்கா? இந்த கேண்டிலுக்கும் நடுவில் இங்க எஃபிஜி இருக்கா? எஃபிஜி இருக்கா? பிளஸ் பிரேக்கர் எங்க இருக்கு கண்டுபிடிங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க பிரேக்கர். ஸோ நல்லது எடுத்தேன், நோ ப்ராப்ளம். பக்காவா டேப் ஆயிட்டான். 5 மினிட்லயும் போய் அதெல்லாம் காமிக்க முடியுமானா காமிக்கலாம். ஆனா அந்த ஓவர் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ற வேலை இருக்கக்கூடாது. அப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வேஸ்டா போயிடும். உங்களுக்கு காமியத்துக்காக நாங்க போறேன், அவங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு டேப் ஆகுது 12 மணி. அதுல இருந்து உங்களுக்கு டவுன் ஃபால் தான். 15லயே முடிச்சுக்கோங்க இதெல்லாம். அதான் நான் 1 ஹவர் ஓபியா வேற சொன்னேன் உங்களுக்கு. இது ஃபுல்லா முடிஞ்சிட்ட பிறகு திருப்பி நியூயார்க்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது, அதனால சொன்னேன். ஸோ இங்க இருந்து நீங்க இறக்கும் போது டார்கெட் வைக்கிறது தாராளமா இந்த லோ வைக்கலாம், கன்ஃபார்மா இந்த லோ வைக்கலாம். அதனாலதான் நான் திருப்பி டார்கெட் பண்ணும்போது ஓகே போங்கன்னு சொல்றது. இந்த டார்கெட்டை சொல்றேன் நான், திருப்பி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. செம்ம டார்கெட், சூப்பரா. இங்க இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் இதை பிடிக்கலாம். இதுக்கா ஃபர்ஸ்ட் சொல்றா எஸ்எல்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐ எடுத்துட்டு போயிட்டு வைங்க. அவன் கடைசியா மேனிபுலேஷன் பண்ணி முடிச்சான். பிரேக்கருக்கும் இவனுக்கும் இங்க கரெக்டா இருக்கும் ஐ. நான் வச்சே காமிக்கிறேன் பாருங்க. எஃபிஜி எடுக்கிறவங்க அந்த எஃபிஜி ஐ வரைக்கும் தான் வைப்பீங்க. ஜஸ்ட் சொல்றேன், இங்க எஃபிஜி எடுக்கிறீங்கன்னா இங்க இருந்து வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதே பிரேக்கர் எடுக்கணும்னா உங்க என்ட்ரியே வந்து இங்கே தான் வரும். அது உங்களோட விருப்பம் தான். நான் எஃபிஜி ப்ரிஃபர் பண்றேன் டக்குன்னு. அங்க இருந்து இது வரைக்கும் வைக்கணும்ல. ஸோ செம்ம தைரியம் வேணும் ஃபுல்லா ஹோல்ட் பண்றதுக்கு. நானே ஹோல்ட் பண்ண மாட்டேன். இவ்வளவு நேரம் நான் வந்துட்டு மேல விட்டு கீழே வர வரைக்கும் ஹோல்ட் பண்ண மாட்டேன். அப்ப எங்க ப்ரோ பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் இங்க வந்து இந்த கன்சல்டேஷன் நடக்குது இல்ல, அதுலயே வெளியே வந்துடுவேன். எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் உடைக்கல. ஸோ அதுலேயே வெளியே வந்துடுவேன். அப்போ இந்த லோ வரைக்கும் சும்மா டார்கெட் வச்சிருப்போம். அதை அடிக்கல அப்படின்னா இவ்வளவுதான் புக் பண்ணது. 1:3 நியாயமா. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோட புக்கிங்ஸ் வந்து 1:3 இருக்கும்னு சொல்லிட்டு. திருப்பி நான் நியூயார்க் மார்க்கெட் நடக்கும்போது ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு தெரியும், புரியும், மார்க்கெட் வந்து அங்க மேல போயிட்டு இதை தொட போறான். இந்த ஓபியை தொட்டுட்டு இங்க இருந்து வரது வாய்ப்பு உண்டு. அக்யூமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அகைன் ரீடிஸ்ட்ரிபியூஷன். அதுதான் நீங்க பாக்குறீங்க. இங்க 15 மினிட்ல போனீங்களா, அகைன் மார்க்கெட் அங்க டேப் ஆகுது இல்ல இந்த இடத்துல.
எதனா கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நீங்க வெயிட் பண்ணி போடுறீங்கன்னா நான் அக்ரெசிவா அந்த இடத்துல எடுத்துட்டு வந்தா எடுத்துடலாம். ஓகேங்களா, இந்த அக்ரெசிவா போய் தொடர்றது 6:30 மணி வேணும்னா அப்படியே கூட நீங்க எடுத்துக்கலாம். என்ட்ரிய எடுத்துட்டு இது ஃபுல்லா தான், அதாவது நீங்க 1 hour ஓபிங்க மார்க் பண்ணீங்கல்ல, அதுல வந்து நீங்க எஸ்எல் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல ப்ரோனா 5 மினிட்ல போய் பார்க்கலாம். 15 மினிட்ல வந்து இங்க கிடைக்குது ப்ரோ, நான் இல்லைன்னு சொல்லல. இங்க பாருங்க, ரன்னிங்ல ஐஓஎஃப்டி தான். ஐஓஎஃப்டி பண்ற வேலையே இதுதான் ப்ரோ. இப்படிதான் பண்ணி விட்டு போயிடுவான், வேலை பார்த்துட்டு போயிடுவான் சூப்பரா. இங்க எங்க 9:26 இருக்கணும். நல்லா பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் நீங்க எஸ்எல் வைக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அவன் அடிச்சது டிபி பாருங்க, நேரம் நச்சு விட்டுருவான். அகைன் ஒரு 1:3 முடிஞ்சுதா? பொறுமை வேணும் மார்க்கெட்ல, இருந்தாதான் வேலைக்கு ஆகும். இப்ப திருப்பி இங்க இருந்து ஏன் ப்ரோ மேல போயிட்டு மாட்டிக்கிட்டு அகைன் கீழே வருதுன்னா, சீரியஸா சொல்றேன், உங்களுக்கு இஆர்ல எடுத்தாச்சு மார்க்கெட். இஆர்ல எடுத்துட்டு ஓரளவுக்கு புஷ் பண்ணிட்டே போயிட்டு 2-3 இஆர்ல எடுத்துச்சு, அவ்வளவுதான். லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் கன்சல்டேஷன் ஆயிட்டு இருக்கு. இதான் ரீசன், சிம்பிள். அந்த கன்சல்டேஷன் என்னைக்கு வெளியே உடைக்கும் ரெடியா இருங்க. உடைச்ச அப்புறம் நீங்க என்ட்ரி எடுத்துக்கோங்க ரீடெஸ்ட்மெண்ட் வரைக்கும். இதோ இங்க உடச்சு அப்படியே வெளியே வருது பாருங்க, ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட், தேர்டு அப்படியே வெளியே வந்துட்டே இருக்கா, சூப்பரா. ஸோ நீங்க பார்த்தது இது வரையும் பாத்தீங்க, வெனஸ்டே வரையும் பாத்தீங்க. இந்த பாருங்க, டியூஸ்டே பை ஆகுது, வெனஸ்டே செல் ஆகுது, திருப்பி டேர்ஸ்டே பை ஆகுது. ஏன்னா டேர்ஸ்டே பை ஆகுமா, நீ முடிஞ்ச மார்க்கெட் சொல்றீங்க, நடக்கிற மார்க்கெட்னா எப்படி ப்ரோ பாக்குறது? சிம்பிள், மாட்டிங்கன்னு தெரியுது எனக்கு. லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த்ல நான் என்ன தாங்க சொல்றது வேற. இங்க வந்து இங்க முடிச்சிருப்பான், முடிக்கும் போது இது ஒரு ஓபி 4 hour ஓபி. இது இந்த ஓபியில டேப் ஆயிட்டானுங்க. இப்ப நான் என்ன பார்ப்பேன்னா, எனக்கு எம்எஸ்எஸ் கிடைக்குதா பைக்குன்னு பார்ப்பேன், வேற ஒன்றுத்தையும் பார்க்க மாட்டேன். இந்த ஓபி தொட்டானுங்கல்ல, தெரிஞ்சுங்களா? தென் நான் 1 hour டைம் ஃப்ரேம் போயிட்டு 26ஆம் தேதி தேர்ஸ்டே இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த கோடு இதெல்லாம் வந்து 4 hour ஓபியா பார்த்தது. 1 hourல பிரேக்கர் பிளாக்கும் கூட, இது பிரேக்கர் பிளாக் மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ டைரக்டா வந்து ஒரு டிடிஓ எங்க இங்க இருக்கும் டிடிஓ. ஓகேங்களா, ஓப்பன் பிரைஸ் டிடிஓ மார்க் பண்ணியாச்சு, அது ஆரஞ்சு கலர்ல மாத்திரலாம். இதுதான் இந்த இஆர் கோடே, இந்த பிளாக் கலர் கோட் தான் இந்த இஆர்ல எடுத்ததே. சரிங்களா, ஒரு 15 மினிட் போலாம். நான் அந்த ஹெச்டிஎஃபோட உங்களுக்கு கமெண்ட் பண்ணி தான் எடுக்கிறேன், ஹெச்டிஎஃப் இருக்கிற இடத்துல, அதனால நோட் பண்ணுங்க, அப்புறம் புரியலன்னு சொல்றாதீங்க. இது வந்து டார்கெட் லைனு, அதை நான் எடுத்துடுறேன். இது வந்து அந்த 4 ஹவருக்கு வந்த லைனு, 4 hour லைனு பிளஸ் 1 hour பிரேக்கர் லைன். அது மார்க்கெட் ஏசி என்னன்னா உள்ள வர மாட்டேன், 11:30 மணிக்கு தான் உள்ள வர போறதே. 11:30 மணிக்கு இங்க உள்ள வருவேன். ரொம்ப 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 கேவலமா இருக்கு மார்க்கெட். ஜஸ்ட் உள்ள வருது, டிடிஓ கீழே வருது, மேல போகுது, ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்க வேண்டியதுதான். அப்புறம் என்ன ப்ரோ பண்றது, ஜஸ்ட் உட்காந்து ஆர்டர் ஃப்ளோ பார்த்துட்டு இருப்பேன், பையன் எப்படி போயிட்டு வரான். அவ்வளோதான், இந்த பிரேக்கரை முடிச்சு கரெக்டாக இந்த கேண்டில் வந்து 3:30 மேலே போயிடுச்சு. அவுட் ஆஃப் த ஜோன், என்ட்ரி கிடையாது சொல்றேன். ஆர்டர் ஃப்ளோ ரீட் பண்ணிட்டு இருக்கேன்றேன். திருப்பி இங்க வந்து தொட்டுட்டு இங்க இருந்து மேலே போக போகுது. எப்படி ப்ரோனா அகைன் நாங்கள் ஐயரை வந்து பிரேக்கர். ஆனா அதுக்கு முன்னாடி 1 hour ஆல்ரெடி போயிட்டு வந்துருக்கேன். இன்ட்ராடேலயே வந்து லண்டன் டு நியூயார்க் போகும்போது 1 hour போயிட்டு வந்தீங்க, ஒரு ஐடியா என்ன கிடைக்குது வாய்ப்பு உண்டு. இங்க ஒரு ஐடியாவும் இல்லை. ஓகே, உங்களுக்கு இங்க 3:30 மணிக்கு தொட்டு நல்லா போயிடுச்சு. 15 மினிட்ல அகைன் போய் பார்ப்போம், ஏன்னா கிடைக்குதான்னு பார்ப்போம். என்ட்ரி இல்லைன்னா என்ட்ரி இல்லைதான். ஃப்ளோ மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த லோ டு ஐ, தென் ரீட்ரெஸ்ட், தென் லோ டு ஐ. இந்த ஐயை உடைக்கும் போது இதான் பிரேக்கரு. இந்த பிரேக்கர்ல கரெக்டா இவன் டேப் ஆனது 3:30 மணி. டேப் ஆகிட்டு மேலே போயிருக்கான், நல்லா மேலே போயிருக்கான். திருப்பி இறக்குறானுங்க, இறக்கி கீழே வந்து இந்த 6 மணில இருந்தா நீங்க பார்க்கணும். ஃபுல்லா கொச்சம் இருக்கு. ஜஸ்டிங் ஒரு எஃபிஜி இருக்கு, அதுவும் ப்ரீமியம்ல இருக்கு. நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஆர்டர் ஃப்ளோ தான் இல்லைன்னு சொல்ல, 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாக்குறேன். அங்க 5 மினிட்லயே கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அந்த எஃபிஜி வச்சுன்னா நான் ட்ரேட்ல எடுத்துட்டு இருக்க முடியாது, வேஸ்ட், நம்பிக்கை இருக்காது. ஓகே, இங்க பாருங்க, நல்லா பாருங்க என்ன பண்றானு பாருங்க. உங்களுக்கு இங்க ஃபுல்லா கன்சல்டேஷன் போட்டு அரைன்னு அரைச்சிட்டு ஏதோ திடீர்னு ஒரு எஃபிஜி டேப் ஆயிட்டு மேலே போயாச்சு. எடுக்க முடியாது ப்ரோ. நீங்க இதோ இங்க கொண்டு எஃபிஜி இருக்கு எடுத்துருக்கலாம், இங்க கொண்டு தான் எஃபிஜி இருக்கு எடுத்துருக்கலாம், திருப்பி இங்க எஃபிஜி இருக்கு எடுத்துருக்கலாம். நான் இப்போ ஏமாத்தத்துல இங்க ஒரு எஃபிஜி போட்டு இங்க எடுத்துட்டேன்னு சொல்லலாம். அது எப்படி சொல்ல முடியும்? நான் இங்க எடுத்திருப்பேன், இங்க கொண்டு தான் எடுத்திருப்பேன். முடியாது. இந்த மாதிரி கன்சல்டேஷன்ல மாட்டுச்சா விட்டுருவேன். ஆனா ஆர்டர் ஃப்ளோலாம் பக்காவா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. இயர், அதாவது லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த்ன்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் இது மேல மாட்டினா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே குழப்பங்கள்லாம் தீரத்துக்கு ஐய உடைச்சு மேல போவான் பாருங்க, அப்ப எடுத்துப்பேன். இது ஃபுல்லா கன்சல்டேஷன் ஐ. இந்த லோன் வந்து இதான் ஐ,
இந்த ஐல இருந்து இதான் லோ. அப்போ இந்த ஐல வந்து நான் வந்து எனக்கு பிடிப்பேன். இதையா தொட்டானா ஏதோ மைன்யூட்டா தொட்டிருக்கு. 8:20க்கு 8:20 தொட்டுட்டு அந்த கோடு வரையும் போனோம். ஆனா போல பாத்தீங்களா, அவ்வளவுதான். சும்மா சும்மா போனாலும் ரிஜெக்ட் ஆகுது, விட்டுறணும். இங்க இருந்து இது ஓகே தான், நல்ல எஸ்எல் தான் இது. ஸ்ட்ரக்சர் வந்து கிளீனா தான் இருந்தது இந்த இடத்துல. சரிங்களா, இது வரைக்கும் நான் ஏம் வச்சிருப்பேன். ஒரு 1:4.5. அது எனக்கு ரீச் ஆனது 1:4. அங்க வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா 1:3 புக் பண்ணிட்டு வேலை வந்துனே இருப்பேன். இதுவும் கொடுத்துருக்கேன் டிஸ்கார்ட்ல 1:3 புக்குன்னு சொல்லிட்டு. இப்போ டேர்ஸ்டே அந்த மாதிரி முடிஞ்சது உங்களுக்கு. அப்போ டேர்ஸ்டே கேண்டில் எடுத்து பாருங்க. டேர்ஸ்டே உங்களுக்கு முடிஞ்சது இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு, நல்ல புலிஷா முடிஞ்சிருக்கு. மேக்ஸிமம் அடுத்த நாள் இதை போய் எடுக்கணும் தான் வெயிட் பண்ணிருப்பேன், ஆனா பண்ணல. அதே மாதிரி நான் ரொம்ப நம்ப மாட்டேன். லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் பிளஸ் லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் வேற. ஒரு 4 ஹவர்ல போய் பாத்தீங்கன்னா டேர்ஸ்டே எங்க முடிஞ்சதுன்னு காமிக்கும் உங்களுக்கு. எர்லி டேர்ஸ்டே இங்க வந்து முடிஞ்சிருக்கா 6:30, நல்லா மேல போயிருக்கு, கிட்டத்துல போய் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அது லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் மண்டே தான், அது நாளைக்கு பார்ப்போம். இது மட்டும் பாருங்க, ஃப்ரைடே. ஜஸ்ட் இப்போ ஃப்ரைடே நம்ம உள்ள போக போறோம். 10:30 கேண்டில் இங்க இருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சான்னு பாருங்க. இந்த I2 லோ ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரக்சர் முக்கியம்ல. திருப்பி பை எடுக்கணும், ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருந்தானே எடுப்பேன், எல்லாம் எடுக்க மாட்டேன். 1 hour போங்க, எப்பவும் போல டிடிஓ மார்க் பண்ணுங்க 1 hourல. ஃப்ரைடே மார்க்கெட் இங்க இருக்கு. ஃப்ரைடே மார்க்கெட்ல 1 hour வந்து செல்ல இருக்கு டிடிஓ, அதாவது செல் கேண்டிலா இருக்குன்னு சொல்றேன். ஓகேங்களா, தெல்லம் தெளிவா இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் ஃபிப்பை கனெக்ட் பண்ணீங்கன்னா இங்க ஒரு எஃப்இஜி உட்காந்துருக்கான் தெரியுதா, இது ஒரு ஓபி. மார்க்கெட் அங்கதான் வந்து டேப் ஆயிருக்கு. எப்போ காலையில 6:30 மணில இருந்து வந்து வந்து கீழே 12:30 மணி வரைக்கும். இது வரைக்கும் எஸ்எல், ஆனா கீழே தான் வந்துட்டு இருக்கு. மேல போறதுக்கான ஒரு சாத்தியம் ஒரு கூட இல்லை. அப்ப எப்படி ப்ரோ எடுப்பீங்க எம்எஸ்எஸ்? நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. நியர்லி மார்னிங் 7 o'clock இருந்து நல்லா கீழே வந்திருக்கு. இது ஒரு 1 o'clock. இதெல்லாம் ட்ரேட் எடுக்க மாட்டேன் சொல்றேன், அது கீழே வந்துட்டே இருக்கு. நான் எனக்கு எடுக்க தெரியாது, அவ்வளவுதான், நான் விட்டுருவேன். இப்போ 3 o'clock கிட்ட இங்க ஆயாச்சு, முடிஞ்சுது. ஓகேங்களா, இப்போ இந்த ஐ எடுத்து எம்எஸ்எஸ் வைக்கிறானா, நீங்களே பாருங்க. இந்த ஐ எடுத்து இங்க ஏதோ சம்திங் ரீடெஸ்ட் ஆயிட்டு மேல போயிடுச்சு, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இப்ப இங்க எனக்கு எந்த விதமான பீடியரமே இல்லை ப்ரோ. சிம்பிளா சொன்னா என்ன பீடியர் எனக்கு அங்க இருக்கு, நீங்களே சொல்லுங்க. ஒரு பீடியரே எனக்கு கிடையாது. இங்க ரீடெஸ்ட் ஆயிட்டு நியூஸ்ல அடிச்சு தூக்கிட்டானுங்க. 5 minute நான் போய் பாக்குற பீடியர் இருக்காது, இல்ல ட்ரேட் கிடையாது. ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் ட்ரேட்லாம் அங்க எடுக்க முடியாது. ஓகே, சீரியஸ் ஜஸ்ட் மார்க்கெட்டிங் வந்து கீழே வந்து போயிடுச்சு, அவ்வளவுதான். பிஆர்எஸ் இல்ல, நோ என்ட்ரிஸ், எதுவுமே நீங்க என்ட்ரியே கிடையாது, அவ்வளவுதான். மேல போச்சு, அகைன் இங்க வந்து கீழே இறங்கி இந்த எஃப்இஜி தொட்டு கவுண்டர் ட்ரேட் இறங்குது. நான் அதெல்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா நான் பையில தான் இருக்கேன். அதுவும் இன்னும் கொஞ்சம் 8 மணி ஆயிடுச்சு. எடுக்கணும் எடுக்கலாம், நான் வேணானே சொல்லல, தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ரேஞ்ச் கன்சல்டேஷன்ல மாட்டிட்டு இருக்கோம். ஒரு நாள் பை, ஒரு நாள் செல், ஒரு நாள் பை, ஒரு நாள் செல்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் டார்கெட் பண்ணலாம், இதெல்லாம் டார்கெட் பண்ணலாம். நான் எடுக்கல, போஸ் எல்லாம் சொல்ல, நான் எடுக்கல. ஏன்னா எனக்கு எந்த விதமான ஐட்டம் பெருசா எந்த அளவுக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தெரியல அந்த ஃப்ரைடே. நீங்களே பாருங்க, ஜஸ்ட் அந்த ஃப்ரைடே எங்க கேண்டில், இந்த ஃப்ரைடே கேண்டில் பையானது, அப்புறம் அங்க வந்து செல் ஆனது, மாட்டிட்டு இருக்கு ரேஞ்ச். ஓகேங்களா, ஏன்னா நான் வந்து இந்த 1 hourல இருந்து எனக்கு போகும்போது நான் இந்த ஐ எடுக்கணும் தானே டார்கெட் வச்சிருப்பேன். அங்க வந்து செல் ஆகுதுன்னா நான் அதை எப்படி எடுப்பேன், அவ்வளவுதான், விட்டுருவேன். எல்லாத்துக்கும் வந்து நம்ம ரீசன் சொல்லி ட்ரேட் எடுக்கணும்னா முடிஞ்ச மார்க்கெட்ல யாரும் தான் எடுக்கலாம். நடக்கிற மார்க்கெட்ல சொல்லணும், நடக்கிற மார்க்கெட்ல பத்தி பரத்து சொல்றான்னா இங்க ட்ரேட் எடுத்துக்க மாட்டேன். இந்த இடத்துல ட்ரேட் கிடையாது. எடுத்தவங்க எடுத்திருப்பாங்க, நான் இல்லைன்னா சொல்லல, ஆனா நமக்கு இங்க ட்ரேட் கிடையாது, அவ்வளவுதான். சரிங்களா, நான் ப்ரீவியஸ் டே ஐ எடுத்திருந்தா கூட நான் இங்க வந்து ட்ரேட் எடுத்து இது வரைக்கும் பிடிச்சிருப்பேன். ஸோ ஃப்ரைடே முடிஞ்சாச்சு. உங்களுக்கு இங்க தேவை ஒரு டேர்ஸ்டே நல்ல என்ட்ரி 4.5க்கு பதிலாக ஒரு 1:3 இங்க புக் ஆயிருக்கும். தென் வெனஸ்டே இங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல என்ட்ரி 1:3, இது வெனஸ்டே. அது இல்லாம வெனஸ்டே மத்தியானமும் ஒரு 1:3 இங்க பாத்துருப்பீங்க, நான் பாக்ஸ் எடுத்துட்டேன்.
ஸோ ஒன்னு இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, மொத்தம் 9. அதுவே அகைன் இங்க உங்களுக்கு தெளிவா சொன்னேன், இங்க என்ட்ரி போனது நான் மார்க் தான் பண்ணல. டியூஸ்டேஸ் 1 ஹவர்லயே காமிச்சு சொன்னேன். அது நான் ஒரு 1:2 கூட வச்சுக்கோங்க, நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு, நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இங்க ஒரு என்ட்ரி போட்டிருக்கீங்க மண்டே. ஸோ உங்களுக்கு மண்டே டியூஸ்டே கணக்கு இல்லாம நான் இதை மட்டுமே சொல்றேன். இங்க ஒன்னு, இங்க ஒன்னு, இங்க ஒன்னு, வெனஸ்டே டெஸ்டே மட்டுமே 1:9 கிட்ட வந்தாச்சு. 9% கிட்ட வந்தாச்சு. ஸோ வீக்லி நீங்க 4 to 5% வந்து 1/2% ரிஸ்க் வச்சு மேக் பண்ணாலே உங்களுக்கு மந்த்லி 10% வந்துடுது இல்ல. இது வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சது ஜிபிபி யூஎஸ்டியோட செப்டம்பர் 3rd வீக்கோ செப்டம்பர் 4th வீக்கோ ட்ரேட் பிளான். இப்போ நான் யூரோ யூஎஸ்டி எடுக்கணும், அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் யூரோ யூஎஸ்டியை. இப்போ நான் உங்களுக்கு சொல்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஃபர்ஸ்ட் 1 டே டைம் ஃப்ரேம் எடுங்க. ஐஆர்எல் இஆர்எல் அங்க இருந்தா மார்க் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் வந்து எதையோ ஒரு ஐயர் லோவோ கனெக்ட் பண்ணதான் போகுது. அதுதான் மார்க்கெட் திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கு. அந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணுங்க. பண்ண பிறகுதான் நீங்க கன்சல்டேஷன்ல இருக்கீங்களா இல்ல நீங்க வந்து ட்ரெண்ட்ல இருக்கீங்களா தெரியும். கன்சல்டேஷன் எங்க ப்ரோ நடக்கும்? உங்க ஐஆர்எல் வந்து ரீச் ஆகுதுல மார்க்கெட் எஃப்இஜி, அங்க வந்து நல்லா டக்குன்னு உடனே போகும், இல்ல கன்சல்டேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் உங்க இஆர்எல் போய் எடுக்குதுல ஐஸ் அண்ட் லோஸ், அங்க வந்து உடனே திருப்பி ரிவர்சல் ஆகும், அப்படி இல்லைன்னா கன்சல்டேஷன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 0.5ல லைட்டா மார்க்கெட் மாட்டும் போது ரீட்ரேஸ்மெண்ட்ல இந்த 3 இடத்துல தான் ஐ லோ ரீட்ரேஸ்மெண்ட்ல தான் மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் உண்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் மார்க் பண்ண உடனே புரிஞ்சுக்கோங்க இந்த பக்கம் தான் ட்ரெண்ட் போக போகுதுன்னு. 4 ஹவர் போக பீரியட் இருக்கான்னு பாருங்க. பிரீமியம் டிஸ்கவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பி அந்த 4 ஹவர்ல பெரிய எஃபிஷியன் தான் 1 ஹவர்ல வந்து ரீஃபைன்மெண்ட் ஆகும். அதை மார்க் பண்ணுங்க. பிரீமியம் டிஸ்கவுண்ட் திருப்பி முக்கியம். அதை டேப் ஆயிட்டு உங்களுக்கு 15 மினிட்லயோ இல்லை 5 மினிட்லயோ எம்எஸ்எஸ் வச்சு அந்த எம்எஸ்எஸ்ல அப்ப இருந்த பீரியடே உங்களுக்கு தொடர்றது கில் ஜோனா தான் இருக்கணும். அவ்வளவுதான். இதை மட்டும் பாருங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியடே மார்க் பண்ணிட்டு லோவர் டைம் ஃப்ரேம்ல எக்ஸிகியூஷன்ஸ் பண்ணுங்க எம்எஸ்எஸ் ஓட கில் ஜோன் டைம்ல. இவ்வளவுதான் நீங்க பார்க்க வேண்டிய மார்க்கெட். அதாவது இந்த மாதிரி பார்த்தாலே போதும் சொல்ல வரேன். இதனோட நான் இப்போ உங்களுக்கு குவார்டர்லி தியரி பண்ணவே இல்லை, இன்ட்ராடே ப்ரொஃபைல் பண்ணல, வீக்லி ப்ரொஃபைல் பண்ணல, ஈஸியா முடிச்சிட்டா. எம்எம்எக்ஸும் பண்ணல. உங்களை எடுத்ததே என்ன, ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன்ல வந்து பிடிஆர்எஸ் பார்த்தேன். நான் உங்களுக்கு சும்மா எல்லா இடத்துலயும் எலமெண்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட் மென்ஷன் பண்ணனா பண்ணல, ஆனா அது எல்லாமே அங்க இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், ட்ரேடிங் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்றேன். வெறும் ஐஆர்எல் இஆர்எல் பாருங்க. 15 மினிட்டுக்கு வந்துட்டு அதாவது நடுவில் வந்து அந்த 4 ஹவர் 1 ஹவர்ல பிடிஆர்எஸ் மார்க் பண்ணுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்புறம் 15 மினிட் வந்துட்டு PO3 வச்சு ட்ரேட் எடுத்துருங்க எம்எஸ்எஸ் பிளஸ் பிடிஆர்ஏ கில் ஜோன்ல. புரியுதுங்களா? இவ்வளவுதான் நான் பண்ணோன்னே சொல்றேன். ஓகே, நான் இதை ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் கட் பண்றேன், தென் அப்புறம் நீங்க டவுட்ஸ் கேளுங்க.